ஹலோ, நீங்க பேசுறது கேட்கல எங்களுக்கு. பேசுறீங்களா? நான் இன்னும் ஆரம்பிக்கல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். பக்தர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்றைய வகுப்புக்கு வந்ததுக்கு. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய முதலே ஸ்ரீமனே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकाले जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ பகவத்கீதை எளிய நடை, அதாவது பகவத்கீதா ஒவ்வொரு வகுப்புக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 7வது அத்தியாயம் பூர்ணத்தின் ஞானம் அப்படின்ற அந்த அத்தியாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம போன அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இந்த அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஸோ 6வது அத்தியாயம் வந்து தியான யோகம் அப்படின்ற அந்த அத்தியாயத்துடைய பெயர். அதுல 4 பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருந்தது, 4 டிவிஷன். அதுல ஃபர்ஸ்ட் மைண்டுனா என்ன, அந்த மனதோடைய நேச்சர் என்ன, அந்த மனசு நமக்கு நண்பனா இல்லை எதிரியா, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் டிவிஷன்ல பார்த்தோம். அதுல வந்து 2வது பிரிவா அஷ்டாங்க யோகத்தை பத்தியும் அதுக்கான ஒரு உடல் தகுதிகள், மனத்தகுதிகள், இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். 3வது டிவிஷன் பிரிவுல வந்து இந்த தியான யோகத்தை சரியா கடைபிடிக்க முடியல அப்படின்னா அந்த யோகிகளோட ஒரு கதி என்ன ஆகும் அப்படிங்கிறது அதை நம்ம வந்து பார்த்தோம். 4வது டிவிஷன்ல உண்மையான ஒரு மிக உயர்ந்த யோகினா யாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். கடைசியில வந்து கிருஷ்ணர் வந்து யோகி நாம விசர்வேஷா மத்கதே நந்தராத்மன ஸ்ரத்தாவா பஜதே யோமா சமயத்தமோ, அதாவது யோகினா அபிசர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மன், யார் ஒருத்தவங்க வந்து எப்போதும் மத்கதேன அந்தராத்மன, என்னுடைய கதைகளை பற்றி யாரு அதிகமா கேட்டு என்னுடைய ஸ்மரணத்துல யாரு வந்து எப்போதும் இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து யோகிகள்லயே ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லி முடிச்சார். அதனால அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சந்தேகம், எப்படி யோகிகள்லாம் எப்போதும் வந்துட்டு அமைதியா எதுவும் பேசாம எதுவும் கேட்காம, ஏன்னா எந்தாவது ஒரு சத்தத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா எப்படி நம்மளால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் இல்லையா? அதுதான் பொதுவா யோகம்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப அர்ஜுனனுக்கு வந்து ஒரு குழப்பம், என்ன இது கிருஷ்ணர் வந்து எதுவும் கேட்காம இருக்கிறது தானே யோகம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனா இங்க என்ன யோகிகள்லயே யார் உயர்ந்த யோகினா எப்போது என்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க தான் யோகின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா தொடர்ந்து ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மனசு எப்படி வந்து ஒருநிலைப்பட முடியும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். அர்ஜுனனுக்கும் அதே சந்தேகம். ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் வந்து இப்ப என்ன பண்ண போறாரு, இந்த 7வது அத்தியாயத்துல அந்த ஆஹ் யோகினா யாரு, அந்த யோகியோடைய அந்த யோகி வந்து எப்படி அந்த ஒரு நிலையை வந்து அடைகிறாரு, அதுக்கப்புறமா அதனால கிருஷ்ணரை வந்து அந்த யோகி எப்பயுமே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஆஹ் கிருஷ்ணரை வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 6வது அத்தியாயத்துல வந்து சொல்லிட்டாரு. அப்ப அர்ஜுனனுக்கு இதுவும் வந்து ஒரு சந்தேகம், என்ன கிருஷ்ணர் வந்து அவரை வந்து நினைச்சிட்டு இருக்கணும்னு சொல்றாரு, கிருஷ்ணர் என்னுடைய ஆஹ் மாமா பையனாச்சே, என்னுடைய ஃப்ரெண்ட் ஆச்சே, அப்போ கிருஷ்ணரை வந்து நான் மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நான் எப்படி வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும்ன்றது அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சந்தேகம். அதனால கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்துல வந்து என்ன பண்றாரு, அவருடைய அந்த உன்னத தன்மையை வந்து விளக்குறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிருஷ்ணர் அவர் தான் வந்து பகவான் அவரே வந்து சொல்லிக்கிட்டது கிடையாது. இந்த முதல் 6 அத்தியாயங்கள்ல, இந்த 7வது அத்தியாயத்துல இருந்துதான் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, நான் தான் வந்து முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க போறாரு. ஸோ அதனால கிருஷ்ணர் தன்னை வந்து முழுமுதற் கடவுள்னு நிரூபிக்கிறதுக்காக தன்னுடைய சக்திகளை பத்தி வந்து சொல்றாரு. அந்த சக்திகள் வந்து பல விதங்கள் இருக்கு, அதெல்லாம் என்னன்னு நம்ம வந்து பார்க்க போறோம்.
அதுக்கப்புறமா வேற விதமான வழிபாடுகளும் இருக்கு. அந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் ஏன் இருக்கு, ஏன் பண்றாங்க, இது எல்லாமே இந்த அத்தியாயங்கள்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பகவத்கீதை அப்படின்ற இந்த ஒரு லிட்ரேச்சர் அதை வந்து ஆச்சாரியர்கள் வந்து எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க நீங்க பாக்குற மாதிரி இந்த பேர்ல் இருக்கு, இந்த முத்து இருக்கு. இந்த முத்து வந்து எப்படி ஆஹ் அது என்ன சொல்லுவோம், சிப்பி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த சிப்பி வந்து என்ன பண்ணுது, அந்த மலை துளி அந்த நீரை வந்து உள்ள வந்து பிடிச்சு வச்சுட்டு அதை வந்து என்ன ஆகுது, ஒரு முத்தா மாத்துது. அதுக்கு ப்ரொடெக்ஷனா கீழே மேலன்னு சொல்லி அந்த 2 ஷிப்பி அது வந்து இருக்கு. அதுக்குள்ள அது வந்து பாதுகாப்பா இருக்கு. அது மாதிரி இந்த பகவத்கீதை வந்து மொத்தம் 3 பிரிவா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் 6 அத்தியாயம் வந்து கர்மயோகத்தை பத்தி சொல்லக்கூடியது. நடுவில் இருக்கக்கூடிய 7 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அத்தியாயம் வந்து பக்தி யோகத்தை பத்தி சொல்லக்கூடியது. 8ல இருந்து 13ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தியாயம் வந்து ஞான யோகத்தை பத்தி வந்து சொல்லக்கூடியது. ஸோ இதுல இந்த பகவத்கீதையில முதல் 6 அத்தியாயம், இரண்டாவது 6 அத்தியாயம், இந்த 6 அத்தியாயங்களும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பக்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 அத்தியாயங்களை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ற மாதிரி வந்து எப்படி இந்த ஷிப்பி வந்து கீழே ஒண்ணு மேல ஒண்ணு வந்து இருந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மொத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதோ, அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் வச்சு நடுவுல வந்து இந்த பக்தியை வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால இந்த 7ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா இதுல வந்து கிருஷ்ணர் தன்னை பற்றி ரொம்ப விவரமா வந்து சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே பக்தி என்ன அப்படிங்கிறதையும் வந்து இதுல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஓகே, அதனால கிருஷ்ணர் இந்த 7வது அத்தியாயத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 7வது அத்தியாயம் 5 பாகங்களாக டிவிஷனாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி ஞானம். அது வந்து 1வது ஸ்லோகத்திலிருந்து 3வது ஸ்லோகம் வரைக்கும். ஏன் கேள்வி ஞானத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் முன்னாடி வந்து என்னை பற்றி கேட்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த கேள்வி ஞானம் அப்படிங்கிறது எங்க இருந்து கேட்கறது, யாருக்கிட்ட இருந்து கேட்கறது, அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால கிருஷ்ணர் முதல் 3 ஸ்லோகங்கள்ல அதை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, 4வது ஸ்லோகங்கள்ல இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன பண்றாரு, தன்னுடைய சக்திகளை வந்து சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம 4வது அத்தியாயத்திலையும் நம்ம வந்து பார்த்தோம், கிருஷ்ணர் வந்து ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வைத்தி தத்வதக அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த பிறப்பு இறப்பு ரொம்ப ரொம்ப சூட்சமமானது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அங்கேயே வந்து கிருஷ்ணர் தான் வந்து கொஞ்சம் பகவான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு. பட் ஆனாலும் அவருடைய சக்திகள் என்ன, அது எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத வந்து அங்க டீட்டெயிலா சொல்லல. ஸோ கிருஷ்ணர் இங்க அந்த 7வது அத்தியாயத்துல வந்து இப்போ இந்த அத்தியாயத்துல வந்து கொஞ்சம் சொல்றாரு. ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு 3வது டிவிஷன்ல வந்து கிருஷ்ணரை வந்து யார் ஏத்துக்கிறாங்க, யாரு அவரை வந்து நிராகரிக்கிறாங்க, அதை பத்தி வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. அதுக்கப்புறம் 4வது டிவிஷன்ல டெமிகாட் வர்ஷிப் அதை பத்தி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் 5வது டிவிஷன்ல யாரு வந்து டிவோட்டி ஆக முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ நம்ம 7வது அத்தியாயத்துக்குள்ள போகலாம். 7வது அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகத்திலேயே வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, ஸ்ரீ பகவான் வாச்ச மய்யா சக்தமன பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரம்மா யதாக்ஞாஸ்யசி தஸ்ருணு. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருதாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. ஸோ யோகம் தான், ஆனா அந்த யோகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, யோகம் யுஞ்சன் மத்தாஸ்ரய மை ஆசக்த மன, அதாவது என் மேல பற்றுதல் கொண்ட ஒரு மனதோட
அந்த யோகம் யுஞ்சன். யுஞ்சன் அப்படின்னு சொன்னா கனெக்ட் ஆகுறது. யார் கூட? கிருஷ்ணரோட மனசு வந்து என்ன ஆகணும்? கனெக்ட் ஆகும். அப்படி வந்து கனெக்ட் ஆகும்போது நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்? அசம்சயம் சமக்ரம் மாம். அதாவது வந்து கிருஷ்ணரை பத்தி சந்தேகமே இல்லாம நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இனிமே வந்து என்கிட்ட இருந்து கேளு, தச்சுணும் அப்படின்னு சொன்னா கேளு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த கேட்பது அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி ஞானம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து சொல்லுவோம். ஸோ அந்த கேள்வி ஞானம் அப்படிங்கிறது தான் கேட்கறதன் மூலமா நம்ம அடையக்கூடிய ஞானம். அதனால கேட்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்ல கூட வந்து திருக்குறள்ல வந்து நம்ம சொல்லுவோம், செவிக்கு உணவு ஈயாத போதுதான் வயிற்றுக்கு சிறிது உணவு ஈயப்படும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுவார். ஸோ அதனால வந்து நல்ல ஒரு கருத்துக்களை வந்து கேட்கறதுக்கான ஒரு நேரம் இல்லாதப்ப நம்ம சாப்பிட்டா போதும். அப்படித்தான் நம்ம இருக்கணும். ஆனா நம்ம வந்து சாப்பிடுற நேரத்துல தான் வந்து ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இல்லைன்னா போன் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்படின்னா நம்ம வந்து ஒழுங்கா கேட்க மாட்டோம். அப்படியே வந்து ரிவர்ஸ்ல திருக்குறள்ல சொன்னதுக்கு ரிவர்ஸா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். செவிக்கு உணவு இல்லாத போதுதான் வயிற்றுக்கு உணவு கொடுக்கணும். ஆனா நம்ம வந்து எப்பவுமே வந்து சைமல்டேனியஸா ஒரே டைம்ல எல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த கேட்கிறது அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரங்கள்ல 2 முறை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஞானம் அடைவதற்கு 2 முறை வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஆரோகணம், இன்னொன்னு வந்து அவரோகணம். ஆரோகணம் அப்படின்னு சொன்னா அசெண்டிங் ப்ராசஸ், அவரோகணம் அப்படின்னு சொன்னா டிசெண்டிங் ப்ராசஸ். பட் இந்த 2 ப்ராசஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த 2க்குமே அவசியம். ஸோ முதல்ல இந்த 2 என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல ஆரோகணம் அப்படின்னு சொன்னா அசெண்டிங் ப்ராசஸ், அதாவது கீழே இருந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கிட்டு மேல போறது. இதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இன்றைய நவீன விஞ்ஞானிகளை வந்து சொல்லலாம். அவங்க வந்து என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய இயற்கையை வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிச்சு அதுக்கு மேல இதுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கணும் அப்படின்றத வந்து உணர்வதற்கு அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. ஸோ இதுல நம்மளுடைய முயற்சி மூலமா நம்ம வந்து அறிய முயற்சி பண்றது ஆரோகண முறை, அசெண்டிங் ப்ராசஸ். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பிரபுபாதர் அடிக்கடி சொல்றது உண்டு. அதாவது இந்த உலகத்துல பிறந்த அனைவருக்குமே மரணம் உண்டு அப்படின்னு வந்து இது உலக இயற்கை. ஆனா இதை யாரோ ஒருத்தர் வந்து இல்ல, இதை நான் ஏத்துக்க மாட்டேன், நானே தான் வந்து இதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து உலகம் முழுக்க வந்து பிரயாணம் பண்ணி யாராவது மரணமே அடையாத ஒரு ஆள் இருக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாருன்னா அவர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவரே இறந்து போயிடுவார் இல்லையா? அப்ப அது வந்து சாத்தியமே கிடையாது. நான் வந்து யாராவது ஒருத்தரை வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா. பட் ஆனா நம்ம பெரியவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இது மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயற்கை அப்படிங்கிறது, அது யாருமே தடுக்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ அதனால அதுதான் வந்து அவரோகண முறை, அதாவது டிசெண்டிங் ப்ராசஸ். அதாவது உயர்ந்த ஒரு பக்குவமான ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு அவரோகண முறை, அதாவது டிசெண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பட் இந்த 2லயுமே நமக்கு வந்துட்டு இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அவசியம். நம்மளே வந்து கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு மேலேயும், அதாவது விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் அவங்க சொல்றதை நம்புவோம். இல்லை அப்படின்னு சொன்னா அதை நம்ம நம்ப போறது இல்லை. அதே மாதிரி இந்த குரு பரம்பரா மூலமா வரக்கூடிய அந்த ஞானத்திற்கு மேலேயும் நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருந்தா தான் அதை நம்ம கடைபிடிக்க முடியும். ஸோ 2க்குமே நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த ஆரோகண முறை, அவரோகண முறை, இந்த 2மே வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்குவோம். ஓகே, யா ஆரோகண முறை அப்படின்னு சொன்னா இயற்கையின் விதிகள் ஒழுங்காக செயல்படுவதனாலேயே நமது விஞ்ஞானம் வேலை செய்கின்றது. அதாவது விஞ்ஞானிகள் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து உதவியா இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இயற்கை. அந்த இயற்கை எப்போதும் மாறாம ஒரே மாதிரி வந்து செயல்பட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களால சில விஷயத்த வந்துட்டு நிரூபிக்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்போ புவியீர்ப்பு சக்தி, அதாவது கிராவிட்டி, அது வந்து இருக்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த கிராவிட்டி சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்பவுமே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியுது, அதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு இது இப்படிதான் செயல்படுது அப்படின்னு அவரால் வந்து நிரூபிக்க முடியுது. இல்லை அப்படின்னு அவரால் நிரூபிக்க முடியாது.
பட் இருந்தா கூட பல விஷயங்கள் இந்த இயற்கை நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. அதனால நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்த வந்து முழுமையா நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியாது, நிரூபிக்க முடியாது. அதுக்கு விஞ்ஞான ரீதியிலே பல உதாரணங்கள் வந்து இருக்கு. ஒரு விஞ்ஞானி வந்து பிளாக் ஹோல் தியரி அப்படின்னு வந்து ஒரு தியரியை வந்து சொன்னாரு. அதுக்கப்புறமா கடைசியில அவரே அந்த தியரி இல்லை அப்படின்ட்டாரு. ம். அது மாதிரி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோள் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது ப்ளூட்டோங்கிறது ஒரு கோள் இல்லை அப்படின்னாங்க. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது அது வந்து இருக்குன்னு சொல்லி நானும் படிச்சு எக்ஸாம்ல எழுதியிருக்கேன். ஆனா இப்போ அது இல்லை. அதனால இந்த விஞ்ஞானிகள் பலவிதமான கருத்துக்களை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களே அதை வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அதை மாத்தி இது வேற மாதிரின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படிலாம் வந்து பலவிதமான முரண்பாடுகள் வந்து இந்த விஞ்ஞானிகளுடைய கருத்துக்கள்ல வந்து இருக்கிறதுனால இந்த ஆரோகண முறை வந்து அந்த அளவுக்கு இது வந்து ஏற்புடையதான ஒரு முறை கிடையாது. இதை நம்ம வந்து 100% என்ன பண்ணிக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட வந்து 4 முக்கியமான குறைகள் இருக்கு. அதுல ஒண்ணு ஒண்ணா என்ன அப்படிங்கறது நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது அதுல ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடியது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடியது குறையுள்ள புலன்கள். குறையுள்ள புலன்கள் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சென்சஸ் வந்து வீக் ஆனது, இல்லைன்னா இன்கம்ப்ளீட் ஆனது. அதுக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியாது, அது பர்ஃபெக்ட் ஆனது கிடையாது, இம்பர்ஃபெக்ட் அது வந்து. ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம காதால கேட்கக்கூடிய சப்த அதிர்வுகள் அதுக்குன்னு வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி சொல்றது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலதான் நம்மளால கேட்க முடியும். அதுக்கு மேல இருக்கிறத கேட்க முடியாது, அதுக்கு கீழே போனாலும் கேட்க முடியாது. கண்ணும் அதே மாதிரிதான். இப்போ நமக்கு வந்துட்டு ஆஹ் எத்தனை கலர் நம்மளால பார்க்க முடியும் சொல்லுங்க யாராவது? நம்மளுடைய கண்கள்னால எத்தனை கலர் பார்க்க முடியும்? 7. யா, தேங்க்யூ. பட் ஆனா அதுக்கு மேல கலர் இருக்கா இல்லையா? Yes, combinations. யா. ஆனா நம்மளால வந்துட்டு இல்ல, காம்பினேஷன் பண்ணி வர்றதுன்றது ஒண்ணு இருக்கு. அதையும் தாண்டி பியூரான கலர்ஸே, செப்பரேட்டான கலர்ஸே இருக்கு. அது வந்து நம்ம இந்த டைரக்டான கண்ணால நம்ம வந்து பார்க்க முடியாது. அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. அப்படி இருந்தா நம்மளால அதனால வந்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாமே நம்ம வந்து சொல்றோம். டைரக்டா நமக்கு இந்த கண்ணால பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அதுக்கு வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வேண்டியிருக்கு. அப்பதான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா அதையும் தாண்டி பல எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி கூட நம்மளால வந்து பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இன்கம்ப்ளீட்டடான இம்பர்ஃபெக்டான இந்த சென்சஸால நம்ம வந்து கிரியேட் பண்ற எல்லாமே வந்து எப்படிதான் இருக்கும், இம்பர்ஃபெக்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இம்பர்ஃபெக்டான அந்த சென்சஸ்னால நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மெட்டீரியலான ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும், தொட முடியும். இது மாதிரி எதா இருந்தாலும் மெட்டீரியல் ஆப்ஜெக்டை பத்தி தான் நம்ம செய்ய முடியும். அதுல கூட இந்த மைண்டுன்னு ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம போன அத்தியாயத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம். ஆனா அந்த மைண்டை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சாலும் நம்மளால பார்க்க முடியுமா, தொட முடியுமா, உணர முடியுதா? அப்கோர்ஸ் நம்மளால வந்து பர்சனலா உணர முடியுது. ஆனா தொட்டோ பார்த்தோ முகர்ந்தோ அதை வந்து இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ இந்த புலன்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனசையே நமக்கு வந்து காமிக்க முடியாத அளவுக்கு இம்பர்ஃபெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இம்பர்ஃபெக்டான சென்சஸ்னால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜும் பர்ஃபெக்டானதா வந்து இருக்காது. பல வாட்டி நம்ம வந்து பல மிஸ்டேக் நம்ம வந்து பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருப்போம். வெளியில நமக்கு வந்து ஏதோ வந்து ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை நாம வந்து என்ன நினைச்சு ரியலா வந்து வேற யாரோ நம்மளை வந்து கூப்பிட்டுருக்கலாம். ஆனா நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருப்போம், ரோட்ல வந்துட்டு யாரோ வந்து பேசிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருக்கா? இல்லைன்னா ஒண்ணு சொல்லுவாங்க, அதை நம்ம வேற விதமா புரிஞ்சுப்போம். யாருக்காவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? Yes, bro. யா, இது நேச்சுரலா காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
நமக்கு வந்து வெளியில ஒரு சவுண்டு கேட்கும், அதை நம்ம வேற ஏதோ நினைச்சு கற்பனை பண்ணிப்போம். அதாவது காதால கேட்கக்கூடிய அந்த ஒரு சப்தத்தினால நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அது வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகே, அது மாதிரி இந்த சென்சஸ்னால நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய ஆத்மாவையும் பார்க்க முடியாது, நம்மளுடைய நம்ம கடவுளையும் பார்க்க முடியாது. அதாவது பார்க்கவே முடியாதுன்றது இல்ல, இப்போ இருக்கக்கூடிய இந்த இம்பர்ஃபெக்டான ஒரு நிலைமையில நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அதனால இந்த மனிதர்களுடைய இந்த ஞானமானது வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அது வந்து பர்ஃபெக்டானது கிடையாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் நமக்கு வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சென்சஸ் வந்து குறையா இருக்கிறதுனால, குறையுள்ள புலன்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபால்ட், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை. ஓகே, ரெண்டாவது வந்து நம்ம கிட்ட தவறு செய்யும் இயல்பு, அதாவது மிஸ்டேக்கிங் நேச்சர். நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணக்கூடிய ஒரு சுபாவம் இயல்பாவே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த நேர்மையா சரியா பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தா கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கோவிலுக்கு நம்ம போகலாம். கோவில்ல வந்து போனோம் அப்படின்னு சொன்னா, இந்தியாலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரொம்ப க்ரௌடடா இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணணும்னா அதுக்கு வந்து டிக்கெட் கொடுப்போம். நம்ம வந்து டிக்கெட் வாங்காம கியூல போய் நம்மளால தரிசனம் பண்ண முடியும். ஆனா வந்து சீக்கிரமா வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களான்னு பிடிச்சி அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்து, இல்லைன்னா வந்துட்டு கோவில்லே டிக்கெட் வந்து விற்கும், அந்த காசு கொடுத்து நம்ம ஷார்ட்கட்ல சீக்கிரமா போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நினைப்போம். இது கூட ஒரு தவறு தான். ஏன்னா வந்து பகவானை தரிசனம் பண்றதுக்குன்னு ஒரு கியூ காமனா இருக்கும்போது நம்ம வந்து காசை கொடுத்து ஷார்ட்கட்ல போகணும்னு நினைச்சா தப்பு தான். ஸோ நேச்சுரலா இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. இது ஒரு உதாரணம் நான் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதுல இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து என்ன பண்றாங்க, பல விதமான ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து முன்னாடி வந்து செஞ்ச அந்த ஆராய்ச்சி முடிவுகளை அவங்களே வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ம் அதுல ஒண்ணுதான் நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்த ப்ளூட்டோங்கிற அந்த கோள். அது மாதிரி இன்னும் நிறைய வந்து இருக்கு. ஒருத்தர் வந்து முன்னாடி ஒரு தியரி வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, அது இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டார்வினுடைய அந்த தியரி இருக்கு. அந்த டார்வின் தியரியை வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்க, நிறைய சயின்டிஸ்ட் அது மாதிரி இல்லை, அது வந்து கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து ரிஃப்யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க யாராவது. Yeah, டார்வினோட go ahead. சாரி, ஓகே, டார்வினோடைய அந்த எவல்யூஷன் தியரின்னு ஒன்று இருக்கு. ஒரு விலங்குல இருந்து இன்னொரு விலங்குல வந்து அது எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தியரி வந்து ஒரு தவறான ஒரு தியரி அப்படிங்கிறது காமன் சென்ஸா இருக்கிற எல்லாருக்குமே வந்து புரியும். ஆனா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க தப்பை வந்து எப்போதும் ஏத்துக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பிரபுபாதர் நல்ல ஒரு உதாரணம் கொடுப்பார். குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தாங்கிறது தான் டார்வினுடைய தியரி. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எவல்யூஷன் ஆகி தான் வந்து மனுஷனா மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரபுபாதர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன, இப்பயும் குரங்கு இருக்கு, மனுஷன் இருக்கிறான், ஆனா அதுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எவல்யூஷன் ஆன அந்த ஸ்பீசிஸ் எங்க இருக்குன்னு பிரபுபாதர் கேட்பார். இல்ல இப்பயும் குரங்கு இருக்கு, இப்ப ஏன் குரங்குல இருந்து மனுஷன் வந்து வர்றதில்ல, அதுவும் பிரபுபாதர் கேட்பாரு. ஆனா இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது. அதை அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. அந்த அந்த ஒரு தியரி தப்பு அப்படின்னு அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆஹ் சாப்பிடுற விஷயங்கள்லயே வந்து பல விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, முதல்ல இது வந்து நல்லதும்பாங்க, அதுக்கப்புறமா அதனாலதான் உங்களுக்கு இந்த வியாதி வருதுன்னு திரும்ப அவங்களே சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ஆஹ் நல்ல விஷயத்த வந்து என்ன சொல்லுவாங்க, அது கெட்டது சாப்பிடாதான்னு சொல்லுவாங்க. கெட்ட விஷயத்த என்ன பண்ணுவாங்க, இதை சாப்பிடுங்க இதுதான் உங்களுக்கு நல்லதும்பாங்க. இந்த மாதிரி வந்து இவங்களுடைய இந்த ஒரு ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் ரொம்ப ரொம்ப அது
சுலபம். அதாவது ரொம்ப ஈஸியா வந்து தப்பு பண்ணுவாங்க. ஆனா அந்த தப்ப வந்து ஏத்துக்கவும் மாட்டாங்க. அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இதெல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆளுங்க இல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். அதனால நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இங்க யாருமே வந்து பக்குவமானவர்கள் இல்ல அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாரியான ஒரு இம்பெர்ஃபெக்ட்டடான ஒரு சென்சஸ்னால வந்து அவங்க குடுக்கக்கூடிய அந்த நாலேட்ஜ் வந்து எப்படி இருக்கும்? அது இம்பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இங்க வந்து இது 2வது நேச்சர், தவறு செய்யும் இயல்பு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு நேச்சர் என்னன்னா, நேச்சுரலா அதாவது ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மை இல்ல அப்படின்னு சொன்னா, மாயையின் வசப்படுதல் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அடுத்த குறை இது. மாயையின் வசப்படுதல் அப்படின்னு சொன்னா, இல்லாத ஒண்ண வந்து இருக்கிற மாதிரி வந்து நெனச்சுக்கிறது. அதுதான் வந்து இந்த உதாரணத்துல நீங்க வந்து பார்க்கலாம். கண்ணாடியில பார்க்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு ஆப்பிள் நல்லா பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆப்பிள் மாரி அழகா தெரியுது. ஆனா, உண்மையில வந்து அந்த ஆப்பிள் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டானதா இல்ல. ஸோ இதுதான் வந்து இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி வந்து நெனச்சுக்கிறது. ஸோ இது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். இது பலருக்கு வந்துட்டு இந்த ஒரு அனுபவம் வந்து இருந்திருக்கலாம். அதாவது வந்து நீங்க ரொம்ப டார்க்கான ஒரு பிளேஸ்ல நீங்க வந்து நடந்து போவீங்க. அப்ப டார்க்கான ஒரு பிளேஸ்ல வந்து நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது, யாருமே இல்ல. தனியா போயிட்டு இருக்கீங்க. அப்ப தூரத்துல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே வந்து ஒரு உருவம் வந்து நிக்கிற மாரி தெரியும். யாரோ ஒருத்தவங்க நின்னு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாரி தெரியும். அப்புறமா வந்து கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அங்க வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன மரம் இருக்கும். இல்லன்னா ஒரு சின்ன ஒரு போஸ்ட் இருந்திருக்கும். அத நம்ம என்ன நெனச்சுட்டு இருப்போம். அத பார்த்து நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க நம்மள வந்து நமக்காக வெயிட் பண்றாங்களோ, இல்லன்னா ஏதோ ஒரு பூதமோ அப்படின்னு நெனச்சு நம்ம வந்து பயப்படுவோம். இல்ல இன்னும் சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இருட்டுல ஒரு கயிறு வந்து கீழ கிடக்குது. அந்த கயிற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இமிடியேட்டா என்ன நெனைப்போம்? சொல்லுங்க. Snake. எஸ். தேங்க் யூ. நம்ம அத பார்த்தோம்னா ஸ்னேக்ன்னு இமிடியேட்டா நெனச்சு பயப்படுவோம். ஆனா உண்மையிலே அந்த இடத்துல ஸ்னேக் இல்ல. இதுதான் நம்மளுடைய சென்சஸ் இமிடியேட்டா வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதனால நம்மளுடைய நாலேட்ஜ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணுன்ற ஒரு அவசியம் இல்ல. அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து சீட்டிங் டெண்டன்சி நம்மகிட்ட வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் ரொம்ப இயல்பாவே நம்மகிட்ட வந்து உண்டு. இந்த ஏமாற்றும் தன்மை அப்படிங்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு விஷயத்த வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தவறான ஒரு விஷயத்த கூட வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அ அத அத நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவோம். இந்த ஒரு சுபாவம் நம்ம எல்லார்கிட்டயுமே வந்து உண்டு. நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சா கூட, அந்த தப்ப வந்து சரி பண்றதுக்காக நம்ம வந்து ஆர்க்யூ பண்ணுவோம். இல்ல நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் வந்து உண்மையிலேயே வந்துட்டு ஒரு குவாலிட்டியானதா, ஒர்த்தானதா இருக்காது. ஆனாலும் நான் வந்து என்ன பண்ணுவேன், இது உண்மையிலேயே நல்ல பொருள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், நான் பொய் சொல்லி நான் வந்து சேல்ஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பணம் வேணும். இல்லையா? இந்த மாரியும் நம்ம வந்து பண்றோம். இன்னைக்கு சொசைட்டில அத நம்ம நெறைய நம்ம வந்து பார்க்குறோம். உண்மையிலேயே உடம்புக்கு வந்துட்டு ஒரு 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 கெடுதல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனாலும் கூட என்ன பண்ணுவாங்க, இதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அத வந்து புரமோட் பண்ணி நம்மள வாங்க வைப்பாங்க. அதனால நமக்கு எவ்வளவோ ஆ டிசீஸ் வரலாம். அத பத்திலாம் அவங்களுக்கு கவல கிடையாது. பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம ஃபுட் அடல்ட்ரேஷன்ங்கிறது வந்துட்டு ஆ அத இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாம ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துலயுமே வந்துட்டு கெமிக்கல்ன்னு வந்துட்டு போட்டு, இன்னைக்கு வந்து உலகத்துல கேன்சர் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளவோ வந்து இருக்கு. அத நம்ம வருஷம் வருஷம் அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. காரணம் என்ன? ஃபுட் அடல்ட்ரேஷன். ஸோ அது எதனால நடக்குது? நேச்சுரலா நான் மத்தவங்கள ஏமாத்தணுன்ற அந்த ஒரு சுபாவம் இருக்கிறதுனால நான் பண்றேன். ஏன்னா, ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பொருள குடுக்குறதுக்கு எனக்கிட்ட வந்து அந்த கெப்பாசிட்டி இல்ல. இல்ல அந்த மாரி பண்ணா எனக்கு அந்த அளவுக்கு லாபம் இல்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒரிஜினல் மாரியே வந்து ஒரு டூப்ளிகேட்ட குடுத்து நான் ஏமாத்தி நான் பணம் வாங்குவேன்.
இந்த சுபாவம் எல்லார்கிட்டையுமே உண்டு. மேல பெரிய பெரிய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள்னு சொல்றவங்கள இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. இப்போ நமக்கு ரீசெண்டா இதுக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா டைம்ல கூட வந்து என்ன பண்ணாங்க, வேக்சின் போட்டே ஆகணும்னு எல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி போட வச்சாங்க. அந்த வேக்சின் போட்டதுனாலயே வந்து அதுக்கப்புறமா வந்து என்ன சொன்னாங்க, அந்த வேக்சின் போட்டதுனாலயே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்னாங்க. ஆனா போடுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, வேக்சின் போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாங்க. இதுதான் வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சுபாவம். ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு பக்குவமற்ற நபர்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து ஞானத்தை அடையணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்காம, நம்ம என்ன செய்யணும், ஒரு பக்குவமான ஒரு நபர்கள்கிட்ட இருந்து நம்ம அந்த ஞானத்தை வந்து அடையணும்னு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு குழப்பம் எதுவும் இருக்காது. இல்ல நம்ம தவறுதலா வந்து வழிநடத்தப்பட மாட்டோம். நம்மளை யாராவது வந்துட்டு ஒரு மிஸ்கைடன்ஸ் பண்ணி நம்ம லைஃபையே வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இப்போ சொசைட்டில அதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தவங்களை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கல்ச்சர்டான ஒரு ஹியூமனா வந்து வளர்க்கறத விட இன்னைக்கு வந்து எப்படி கைட் பண்றாங்க, என்னோட பாடி என்னோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்கள மிஸ்கைட் பண்றாங்க. அதனால அவங்க ஏதோ வந்து இதுதான் எங்க ஃப்ரீடம்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு தவறான ஒரு பாதையில வந்து போயிடுறாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப குறிப்பா வந்து இந்த இளைஞர்களை வந்து திசை திருப்புறதுக்காக பலர் அவங்க வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, காசை வாங்கிட்டு மத்தவங்களும் அந்த பாதையில வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனா ஜஸ்ட் வெளியில பாக்குறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அதெல்லாம் கடைபிடிக்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில அவங்க அதை வந்து கடைபிடிக்கிறது கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சரியான ஒரு நபர்கள்ட்ட இருந்து நம்ம வந்து ஞானத்தை அடைய முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியான நபர் அப்படின்னு சொன்னா யாரு, அந்த ஞானத்தினுடைய ஒரு மூலம் யாரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா கிருஷ்ணர் தான் அந்த ஞானத்திற்கான அனைத்து ஞானத்திற்குமான ஒரு மூலம் அவர் தான். ஸோ ஏன்னா அவர்கிட்ட இந்த மாதிரியான எந்த ஒரு குறைபாடுகளுமே கிடையாது. பகவான் வந்து ஓம் பூர்ணம் அத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சது பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாம சிஷ்யதே. பகவான் கிட்ட எல்லாமே பூர்ணம். அவர்கிட்ட இருந்து வர்ற எல்லாமே பூர்ணம். எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் பூர்ணமாக இருக்கிறார். அவர்கிட்ட எந்த விதமான ஒரு குறைகளுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஈஷோ உபனிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால பகவான் ஞானத்திலும் பூர்ணமானவரா இருக்கிறாரு. அதனாலதான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஜெகத்துக்கே முதலான குரு யாரு, கிருஷ்ணர் தான். ஏன்னா அவர் தான் அனைத்து அறிவுக்குமே வந்து ஆதாரமானவரா மூலமானவரா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஞானத்துல எந்த விதமான ஒரு குறையும் இருக்காது. ஏன்னா கிருஷ்ணர் இந்த குறைகளுக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறாரு. அதனால கிருஷ்ணர் எப்படி வந்து இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு தகுதியுடையவரானவரா இருக்கிறாருங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறது நம்ம வந்து சொன்னோம். எப்படினாலும் நம்ம வந்து என்ன பண்றோம், வாழ்க்கையில நம்ம யார் மேலேயாவது வந்துட்டு எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கதான் செய்யறோம். நம்பிக்கை வைக்காம நம்மளுடைய வாழ்க்கை வந்து இல்லை. யாராவது ஒருத்தர் மேல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கிறோம். இந்த முதல் படத்தை பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்றாரு. இந்த டாக்டருக்கு மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா நம்மளுடைய உடம்பு அவர்கிட்ட கொடுப்போமா, என்னுடைய பாடியில இந்த மாதிரி நீங்க ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்தாதான் அதை நம்ம பண்ணுவோம். ஒண்ணுமில்ல, நம்ம வந்து ஹேர் கட்டிங் போனா கூட அந்த ஹேர் கட்டிங் பண்றவர் என்ன பண்ணுவாரு, அவர் கையில வந்து சிஸ்டர் வச்சிருப்பாரு, லைட் வச்சிருப்பாரு, அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றாரு, கட்டிங் ஷேவிங் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால அங்க போய் உட்கார முடியுமா? அவர் என் காதை கட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது, கழுத்துல வந்து கத்தி போட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு நான் பயந்தா அப்ப அது நடக்காது. அப்ப அந்த இடத்துல அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். பஸ்ல போனோம் அப்படின்னா டிரைவர் மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நம்ம போறோம். இவர் பாட்டுக்கு எங்கேயாவது நம்மளை கடத்திட்டு போயிடுவாரோ இல்ல எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரோன்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால பஸ்ல கூட போக முடியாது. டாக்டர்ஸ் நமக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ண அந்த டேப்லெட் தான் நம்ம நம்பி சாப்பிடுறோம். அதை நம்பலை அப்படின்னா அந்த டேப்லெட்டும் நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் யார் மேலேயாவது ஏதாவது ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம இருக்கிறோம். அந்த நம்பிக்கை நம்ம வந்து வைக்கிறோம்.
அதனாலதான் நம்ம வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கையை நம்ம வந்து சரியான நபர் மேல வைக்கிறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். சரியான நபர் மேல வந்து நம்ம அந்த நம்பிக்கையை வைக்கும்போது அது பர்ஃபெக்டா இருக்கு. அந்த சரியான நபர்கள் யாரு அப்படின்னா அவங்க தான் ஆன்மீக குருகள். ஸோ ஆச்சாரியர்கள். அதுதான் வந்து அந்த வழிமுறைக்கு தான் அவரோகணம் அப்படின்னு பேரு. அவரோகணம் அப்படின்னு சொன்னா டிசெண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா நான் முன்னாடியே சொன்னேன், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. பகவான் கிருஷ்ணர் தான் அனைத்து ஞானத்துக்குமே மூலமானவர். அவர் என்ன பண்றாரு? அவர் அந்த ஞானத்தை வந்து பிரம்மாவுக்கு கொடுக்குறாரு, பிரம்மா நாரதருக்கு கொடுக்குறாரு. அந்த பரம்பரால தான் நமக்கு பிரபுபாதர் வர்றாரு. ஸோ பிரபுபாதர் அந்த குருசிட பரம்பரையில வரக்கூடிய அந்த ஞானத்தை நமக்கு இப்போ பகவத்கீதா ஆசிட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அவருடைய விளக்கத்தின் மூலமா நமக்கு அந்த ஞானத்தை அப்படியே நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அந்த குருசிட பரம்பரால இருந்து வரக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள்கிட்ட இருந்து நம்ம கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, எந்த விதமான ஒரு அடல்ட்ரேஷனும் அவங்க பண்றது கிடையாது. இன்னைக்கு வந்து ஆஹ் இந்த மாடர்ன் பிசினஸ் பீப்புள் அவங்க பண்ற மாதிரிலாம் வந்து இந்த ஆச்சாரியர்கள் எதுவும் அடல்ட்ரேஷன் பண்றது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப பியூரா வந்து அந்த மெசேஜை அப்படியே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளால ஆக வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது. நம்மளால நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு பணமோ பேரோ புகழோ எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க நம்ம கிட்ட அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து நல்லா பக்தி பண்ணி எப்படியாவது பகவானை அடையணுன்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு எதுவுமே தேவை அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஆனா அதே இது இந்த சயின்டிஸ்டுக்கோ இல்ல வேற பிசினஸ் பீப்புளோ யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம கிட்ட இருந்து நம்மளுடைய பணம் அவங்களுக்கு தேவை. இன்னைக்கு அதை வந்து டார்கெட் பண்ணி தான் எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நம்மளுடைய பாக்கெட்ல இருந்து என்ன ஆகணும், ஒரு இந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாருடைய ஒரு டார்கெட். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா ஆன்மீக குரு வந்து அப்படி கிடையாது. அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த ஒரு மெட்டீரியல் லைஃப்பை விட்டுட்டு நம்ம பகவானுக்கு ஒரு பக்தி பண்ற ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடியது. அதனால அவங்களோட எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானமும் அவங்களுடைய இது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த குருசிட பரம்பரையில இருந்து என்ன ஞானத்தை வந்து அடைந்தாங்களோ அந்த ஞானத்தை தான் வந்து என்ன பண்றாங்க, அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அவங்களா வந்து என்ன பண்ணல, எதுவும் கற்பனையில வந்து ஒரு ஞானத்தை உருவாக்கி நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ அதனால அந்த ஞானத்தை அடைவதற்கான ஒரு சரியான வழி என்ன அப்படின்னு சொன்னா இந்த டிசெண்டிங் ப்ராசஸ். அதாவது அந்த குருசிட பரம்பரால இருந்து வரக்கூடியவங்க இருந்து கேட்கக்கூடிய ஞானம் தான் உயர்ந்தது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பட் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த டிசெண்டிங் ப்ராசஸ், இந்த சாஸ்திரங்கள், அதாவது ஆச்சாரியர்கள்கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பல காலமா நம்ம வந்து என்ன சொல்லி பழகிட்டோம், அதெல்லாமே வந்து நம்ம ஒரு கட்டுக்கதை, மித் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளுக்கே என்ன ஆயிடுச்சு, அது மேல முழு நம்பிக்கை வரமாட்டேங்குது. புராணங்கள் அப்படின்னு சொன்னா அது கதை தானேங்க, யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்ச புக்கு தானே அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சிடறோம். யாரோ ஒருத்தவங்க சொன்ன கதையா கூட இருக்கட்டும், ஆனா இத்தனை வருடங்களா அது எப்படி வந்து மாறாம வந்துகிட்டு இருக்கு? அட்லீஸ்ட் அதை நம்ம யோசிக்கணும்ல. இத்தனை ஆண்டு காலங்களா ராமாயணம் அப்படிங்கிறது நம்ம எத்தனையோ லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததா நம்ம சொல்ல வர்றோம். நம்ம சொல்றோம், சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அப்போ அந்த ராமாயணம் அப்படின்ற அந்த கதை இத்தனை ஆண்டு காலங்களா மாறாம அது அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அதுல ராமருக்கு வந்து கதாநாயகனாவும் ராவணன் அசுரனாவும் இருக்கிறான். முன்னாடி நடந்தது. இப்ப பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்ப ஏதாவது மாறிடுச்சா? ராவணன் வந்து ஹீரோவாகவும் ராமர் வந்து வில்லனாவும். ஆக்சுவலா இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல நிலைமை அப்படி வந்து மாறி இருக்கு. இந்த அசுரர்கள் வந்து அப்படி வந்து மாத்தி நம்ப வைக்க பாக்குறாங்க. பட் சாஸ்திரத்துல அந்த மாதிரி மாத்தி சொல்லலாம். சாஸ்திரம் எப்பவும் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும் போதே என்ன பண்றாங்க, இந்தியன் மித்தாலஜி, ஹிந்து மித்தாலஜி இப்படின்னு வந்துதான் நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளும் அதை படிச்சுட்டு ஆமா இது வந்து ஒரு கற்பனை கதை தானே அப்படின்னு நம்மளும் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ முதல்ல அந்த ஒரு மைண்ட் செட்டை விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்,
நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து உயர்ந்த கருத்துக்கள். அதெல்லாம் வந்து சரியான கருத்துக்கள்னு நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அந்த சாஸ்திரம் ஞானம் இல்லைன்னா நீங்க நல்லா யோசித்து பாருங்க. கோவில்கள் நமக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரம்மாண்டமான கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்கள்லாம் எப்படி அவங்க வந்து கட்டியிருக்க முடியும் சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க. ஒரு சாதாரணமா ஒரு பில்டிங் கட்டணும்னாலே அதுக்கு என்ன ஒரு மெஷர்மெண்ட் தேவைப்படுது, நம்ம எந்த இடத்துல கட்ட போறோம், எவ்வளவு அகலத்துல கட்டுறோம், அந்த பில்டிங்கோடைய வெயிட் எவ்வளவு இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி பேஸ்மெண்ட் பண்ணணும், அதுல எத்தனை ரூம் வேணும், அது ரூம் எப்படி இருக்கணும், எது எங்க வரணும், எவ்வளவு தூரம் நம்ம பிளான் பண்றோம். அப்ப அந்த கோவில் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமான கோவில் கட்டினவங்க எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே இல்லாமலாம் வந்து கோவில் கட்டினாங்க. தஞ்சை பெரிய கோவில் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய கோபுரத்துல மேல உச்சியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய உருண்டை கல்லு, அது 80 டன் அப்படின்னு சொல்றாங்க. 80 டன் இருக்கக்கூடிய அந்த ஒரு கல்லை எப்படி அவங்க வந்துட்டு அந்த கோபுரத்துடைய உச்சி 213 அடின்னு நினைக்கிறேன், 13 36 அடி, அவ்வளவு பெரிய ஒரு உயரமான ஒரு கோபுரத்துக்கு எப்படி தூக்கி கொண்டு போய் மேல வச்சிருப்பாங்க? எந்த ஒரு ஞானமும் இல்லாமலாம் அதெல்லாம் பண்றாங்க. இன்னைக்கும் வந்து சில கோவில்கள்லாம் இருக்கு, அதோட அந்த கோயில் கோபுரத்துடைய நிழல் வந்து பூமியில விழுகாது. எவ்வளவு தூரம் ஆச்சரியமான ஒரு டெக்னாலஜி! இதெல்லாம் ஞானம் இல்லாமல அவங்க வந்து கட்டினாங்க. இல்ல பகவானுக்கு மேல நம்பிக்கை இல்லாமலாம் அவ்வளவு பெரிய கோயில் கட்டினாங்க. 1000 வருடம் 5000 வருடங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கோயில்களை கட்டினாங்களே, அவங்களுக்கு எல்லாம் வந்து பகவானுக்கு மேல நம்பிக்கை இல்லாம சும்மா வந்து பொழுது போகாம கட்டினாங்களா? அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருந்தது. அவ்வளவு தூரம் ஞானம் இருந்தும் அவங்க எல்லாம் பகவானை நம்பினாங்க, சாஸ்திரத்தை நம்பினாங்க. ஆனா நமக்கு தான் வந்து அந்த அளவுக்கு ஞானமும் இல்ல, சக்தியும் இல்ல. நமக்கு ஆனா பகவானுக்கு மேல நம்பிக்கையும் வரல, சாஸ்திரத்துக்கு மேலே நம்பிக்கையும் வரல. சோ அதனால நம்ம சாஸ்திரங்களை வந்து முதல் நம்ப கத்துக்கணும். ஓகே. சோ அடுத்து கிருஷ்ணர் இந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. அப்போ அவருடைய அந்த ஞானம் மட்டும் வந்து எப்படி குறையில்லாததா இருக்க முடியும்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணர் அவருக்கு வந்து பக்தி பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ அவருக்கு ஏன் பக்தி பண்ணணும், அவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் கிருஷ்ணர் இங்க அவரே தன்னுடைய சக்திகளை வந்து சொல்றாரு. அதுதான் இந்த 2வது டிவிஷன்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸ்லோகம் 7.7. மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகடா இவ. மொழிபெயர்ப்பு: செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பிக்சர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ல் நெக்லஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு பேர்ல் மட்டும்தான் தெரியுது. அந்த பேர்ல் வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டு, அந்த நூல் நமக்கு வந்துட்டு கண்ணுக்கு தெரியுறது இல்லை. அதுக்காக அந்த நூல் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த ஹோல் நெக்லஸ்மே அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள அந்த த்ரெட் இருக்கிறதுனாலதான் அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்ல இருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னா அது எல்லாமே ஒரு ஷேப்ல இருக்காது. அது மாதிரி பகவான் இங்க வந்து என்ன சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே சர்வம், இந்த இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்ன இருக்கு, எல்லாமே என்னைய சார்ந்துதான் இருக்கு. கிஞ்சித் அஸ்தி, என்னைய வந்து சார்ந்து இல்லாம ஒரு சின்ன ஒரு அணு கூட இந்த உலகத்துல இருக்க முடியாதுன்னு வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. அதனாலதான் அவரை எப்போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. என்னைய விட்டு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது, நான் தான் இந்த மொத்த பிரபஞ்சத்துக்குமே காரணம்னு சொல்லும் போது, என்னைய விட்டுட்டு நீ வேற யார் வந்து நினைக்க போற, வேற என்ன பண்ண போற அப்படிங்கறத இங்க கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கேள்வி கேட்கிறாரு. ஓகே. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கண்ணால பார்த்து தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்தையே நம்ம வந்து என்ன செய்யணும், காதால கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து உயர்த்திக்கணும். இப்போ நீங்க எல்லாம் கனடால இருக்கீங்க. கனடா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நேர்ல வந்து பார்த்தது கிடையாது. இல்ல வீடியோலயே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா கூட எவ்வளவு தூரம் என்னால பார்க்க முடியும், எந்த அளவுக்கு என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அதே இது நீங்க வந்து அங்க இருக்கிறவங்க எனக்கு நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி கனடால டொரண்டோன்னு ஒரு சிட்டி இருக்கு, அந்த சிட்டில இப்படி எல்லாம் வந்து கோவில் இருக்கு, இந்த கோவில் இருக்கு, அந்த கோவில் வந்து பாக்குறதுக்கு இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இஸ்கான் இருக்கு, இது இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லும் போது, நான் அங்க வராட்டினா கூட என்னால என்ன பண்ண முடியும், நீங்க சொல்றத வச்சு என்னால அதை
பார்க்க முடியும். ஓ, டொரண்டோனா இப்படி இருக்குமா, அதுவும் இப்ப டிசம்பர் வேற வரப்போகுது, வந்தா ஸ்னோ ஃபாலிங் இருக்கும், இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. அப்போ அதை நான் வந்து கேட்கறது மூலமா நான் என்ன பண்ண முடியும், நான் பார்க்க முடியும். அது மாதிரி இல்லாம நான் வந்து இந்த டொரண்டோங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கிட்ட வந்து கேட்டேன்னா அவங்களால சொல்ல முடியுமா? போய் பார்த்துருந்தாங்கன்னு சொல்ல முடியும். எங்க அம்மா அவங்க பிறந்து வளர்ந்த அந்த ஊரை தாண்டி வேற எங்கேயும் போனதே கிடையாது. அவங்களுக்கு முதல்ல தமிழ்நாடே மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அப்புறம் எங்க வந்து கனடாவை பத்தி சொல்றதுக்கு இருக்கு. ஸோ அதனால யாருக்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கேட்கறதன் மூலமாவே நம்மளால வந்து ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ வீட்ல கிச்சன்ல அம்மா வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டபால்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்ப அந்த சவுண்டு கேட்ட உடனே அவங்களுக்கு இம்மீடியட்டா வந்து ஏதோ ஒண்ணு கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒண்ணு இல்ல, பர்ஃபெக்ட்டா என்ன விழுந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விண்டோல பக்கத்துல ஒரு கிளாஸ் இருந்திருக்கலாம். அந்த கிளாஸ் என்ன ஆயிருக்கலாம், ஒண்ணு காத்தடிச்சு கீழே விழுந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து வீட்டுல பூனை இருந்தா பூனை தள்ளி விட்டு அது கீழே விழுந்திருக்கும். அப்ப அந்த சவுண்டு கேட்ட உடனே வந்து அம்மா வந்து அந்த கிளாஸ் விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துக்கு வருவாங்க. யாருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இது நான் வெறும் லேடிஸ் மட்டும் சொல்லல, ஜென்ஸுக்குமே வேற விதத்துல வேற எக்ஸாம்பிள் இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். யாருக்காவது இந்த எக்ஸாம்பிள் இந்த 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 அனுபவம் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ்? நோ? ஏன் சைலண்டா இருக்கீங்க? சொல்லுங்க யாராவது. Yes, Prabhu. Many times. Examples I don't know. But yeah, like நீங்க சொன்ன மாதிரி some object இருக்கலாம், like phone or my laptop dropping, yeah, or a book falling, yeah. தேங்க்யூ. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு சவுண்டுனாலேயே நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த நாலேஜை வந்து நம்ம கேதர் பண்றோம். ஓ, இந்த ஆப்ஜெக்ட் தான் ஃபால் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம வந்து பகவானை பார்க்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யறதை விட பகவான் நம்மளை பார்க்குற மாதிரி முயற்சியில நம்ம ஈடுபடணும் அப்படின்னு நமக்கு ஆச்சாரியர்கள் வந்து சொல்லுவாங்க. பகவான் இப்போ சொன்னாரு, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே என்னையதான் சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா கடவுள் எங்க இருக்கு, எனக்கு கண்ணில் காமிங்கன்னு நம்ம வந்து கேட்போம் இல்லையா? இந்த உலகம் இருக்கு, இவரை தான் படைச்சாருங்கிறீங்க. இப்போ ஒரு வீடு இருக்கு, இவரை தான் கட்டினாருன்னு சொல்றோம். இல்ல பல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் இந்த ராஜா தான் இதை கட்டினாருன்னு சொல்றோம். பட் அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கு, வாழ்ந்தாங்க இருந்தாங்க அப்படின்றதுக்கு. கடவுள் இருந்தாரு அப்படின்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? இருக்கிறாரு, இப்பயும் இருக்கிறாருன்னு சொல்றீங்க, அப்ப கண்ணில் காமிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பகவானை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இப்போ இந்த சூழ்நிலையில இம்மிடியட்டா நம்மளால வந்து பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இப்போ இம்பர்ஃபெக்டான சென்சஸ் வச்சிருக்கிறோம். அதனால நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, பகவானை பார்க்க முடியாது. பகவானே வந்து ஏதாவது பண்ணா கூட நம்ம என்ன சொல்றோம், பகவான் ராமரா வந்தாரு, கிருஷ்ணரா வந்தாரு, அவங்கெல்லாம் வந்து ஒரு அரசர்கள் தானேன்னு நம்மளே வந்து என்ன சொல்லியிருக்கோம். ஒண்ணு வரலன்னு சொல்றோம், ஒருவேளை வந்தாங்கன்னு நம்ம ஏத்துக்கிட்டா கூட அவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு மனுஷனா தானே வந்தாங்க, நீங்க அவங்களை கடவுள் ஆக்குறீங்கன்னு சொல்லிடணும். அப்புறம் பகவான் வந்தா மட்டும் நம்ம எப்படி நம்ப போறோம்? அதனால பகவானை நம்ம வந்து இப்படி தேடி அலையிறத விட பகவான் நம்மளை வந்து பாக்குற விதத்துல நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒரு நாள் பகவான் என்ன பண்ணுவாரு, டெஃபினட்டா நம்மளை தேடி வருவாரு, நமக்கு பகவானை பார்க்க முடியும். அப்போ பகவான் இருக்கிறாருங்கிறத நம்மளால வந்து உணர முடியும். ஸோ புரோபாதர் வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்லுவாரு. ஏதாவது ஒரு ஒரு கிரியேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கிரியேட் பண்ண கிரியேட்டர்னு கண்டிப்பா இருப்பாங்க. இப்போ மொபைல் இருக்கு அப்படின்னா மொபைல் வந்து கிரியேட் செய்யப்பட்டிருக்கு. அப்ப அதை கிரியேட் பண்ண கிரியேட்டர்னு ஒருத்தர் இருக்கணும். ஒரு பெயிண்டிங் இருக்கு அப்படின்னா அதை பெயிண்ட் பண்ண அந்த பெயிண்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அது மாதிரி இவ்வளவு பெரிய சிருஷ்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப சிருஷ்டி பண்ணவர்னு ஒருத்தர் இல்லாமலா இருப்பாரு? கண்டிப்பா இருக்கிறாரு. அவர் இருக்கிறதுனாலதான் எல்லாமே ஆர்டரா ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவரை பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல நான் இல்லை.
அதை எப்படி நான் வந்து அடையிறதுங்கிறத நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க ஒரு உதாரணம் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, நம்ம இந்த பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதாவது நம்ம சிஎம்ஓ இல்லை அப்படின்னு சொன்னா பிரைம் மினிஸ்டரோ, அவங்கள வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த டேட் இல்லை இந்த டேட் இல்லைன்னு ஏதாவது வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனா அவங்க நம்மளுடைய செய்து நம்மளுடைய செயல்னால அவங்க வந்து அட்ராக்ட் ஆயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, வாழ்த்துவாங்க, நமக்கு கௌரவப்படுத்துவாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து பாக்குறோம், ஒரு டியூட்டி வந்து அந்த மாதிரி ஒரு கௌரவப்படுத்தப்படுறத. அப்போ நமக்கு ஈஸியா வந்து அவங்களே டைம்லாம் கொடுத்து நம்மளை வந்து கூப்பிட்டு நம்ம கூட பேசுறாங்க. அந்த மாதிரி நம்ம பகவான் பார்க்குற விதத்துல நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பகவான் அவரை தான் எல்லாமே சார்ந்து இருக்கு அப்படின்னு வந்து சொன்னோம். இப்போ அவரை சார்ந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து அதை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்றாரு. பகவானுடைய சக்திகள் என்னென்ன அப்படிங்கறது தான் இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. பூமிர் அபனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இது எம்மே பின்ன பிரகிருதி ரஷ்டதா. பஞ்சபூதங்கள்னு நம்ம சொல்லுவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதோட சேர்த்து மனம், புத்தி, அகங்காரம்னு இந்த 8மே சேர்ந்து பகவானுடைய ஜடசக்தி அப்படின்னு சொல்றாரு. அதை நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப பேசப்பட்ட இந்த 8 விஷயங்களுமே வந்து பகவானுடைய மெட்டீரியல் எனர்ஜி. இது பகவானுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடையாது. பகவான்கிட்ட 2 விதமான எனர்ஜி இருக்கு. ஒண்ணு வந்து மெட்டீரியல் எனர்ஜி, இன்னொன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. இங்க ரொம்ப சிம்பிளா தான் வந்து ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கிறாரு. மொத்தம் ஜடசக்தி வந்து 24 இருக்கு. ஸோ பட் இங்க ரொம்ப ஷார்ட்டா வந்து 8 மட்டும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த 8மே வந்து பகவான்கிட்ட இருந்து பிரிந்த ஜடசக்தி அப்படின்னு சொல்றாரு. அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்தி கிடையாது, அவர்கிட்ட இருந்து பிரிந்த சக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த மெட்டீரியல் எனர்ஜிங்கிறது அவர்கிட்ட இருந்து வெளியில இருக்குன்னு அர்த்தம், அவருக்கு உள்ளுக்குள்ள இல்லை. அது அந்த ஒரு டிஃபரன்ஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பகவான் கிட்ட 2 சக்தி இருக்கு. ஒண்ணு ஆன்மீக சக்தி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இன்னொன்னு மெட்டீரியல் எனர்ஜி. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிங்கிறது அவருக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கு, இல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா தான் அவர் இருக்கிறாரு. ஓகே, மெட்டீரியல் எனர்ஜிங்கிறது அவரை விட்டு வெளியில இருக்கு, பட் அவரை சார்ந்துதான் இருக்கு, அவர்கிட்ட இருந்து இண்டிபெண்டா இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி இப்ப நான் இருக்கிறேன், என்னுடைய நிழல் இருக்கு, என்னுடைய ஷேடோ இருக்கு. அந்த ஷேடோ வந்து எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கா வெளியில இருக்கா சொல்லுங்க. பார்க்கக்கூடியதா இருக்கு. ஷேடோ வந்து எனக்கு வெளியில தான் இருக்கு, எனக்கு உள்ளுக்குள்ள கிடையாது. ஆனா அதே நேரத்துல அந்த ஷேடோ வந்து நான் இல்லாம கிடையாது, என்னை என்கிட்ட இருந்து அது இண்டிபெண்டா இருக்கா அந்த ஷேடோ? சொல்லுங்க. நாட் செப்பரேட் பார்ட். எஸ், தேங்க்யூ. அது வந்து என்னை வந்து சார்ந்து இருக்கு, என்கிட்ட இருந்து இண்டிபெண்டா இல்லை, அதே நேரத்துல எனக்கு உள்ளேயும் இல்லை. ஸோ இதை கிளியரா வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் கிளியரா புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் உங்களுக்கு பின்னாடி புரியும். ஏன்னா பகவான் வந்து ஸ்பிரிச்சுவல், அவர் வந்து ஆன்மீகமயமானவர், அவர் பௌதிகமானவர் கிடையாது. ஏன்னா பகவான் இந்த பௌதிக உலகத்துக்கு உள்ள வந்தாருன்னா அவரும் பௌதிகமானவர்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்காக தான் நான் அந்த டிஃபரன்ஸ் சொன்னேன். பகவான் இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்தா கூட அவர் பௌதிகமானவர் கிடையாதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு சக்தி என்னங்கிறத இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. அபரேயம் யதஸ்த்வன்யம் பிரகிருதிம் வித்திமே பரா ஜீவபூதம் மகாபாவோ யயேதம் தாயதே ஜெகத். பழம்பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கை தனது சுய நலனிற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அத்து உள்ளடக்கியதாகும். ஸோ பகவான் கிட்ட இன்னொரு ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி இருக்கு, அப்பரேயம். அதான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி. அது வந்து எப்படிப்பட்டதுன்னா சச்சித்தானந்த, அந்த ஆத்மாவினுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 குவாலிட்டி சொல்லியிருக்கிறாங்க. சத்துனா எப்போதும் இருக்கக்கூடியது, சித்துனா அறிவுமயமானது, ஆனந்தம்னா ஹாப்பினஸ். இந்த 3 குவாலிட்டியும்
பகவானுக்கிட்ட எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி, அதே குவாலிட்டி தான் இந்த ஆத்மா கிட்டயும் இருக்கு. பட் ஆனா 2 பேரும் ஒண்ணான்னு கேட்டா 2 பேரும் ஒண்ணும் கிடையாது. அது பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணம் கொடுப்பாரு. ஒரு கடல் இருக்கு, அதுல இருந்து ஒரு துளி நீர் எடுத்தோம்னா அந்த கடல் துளியில இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளும் கடல்ல இருக்கக்கூடிய அந்த நீர்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா ரெண்டும் ஒரே விதமான எஃபெக்டை வந்து ஏற்படுத்த முடியாது. அந்த கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி ஒரு பெரிய சுனாமியை ஏற்படுத்தலாம். ஆனா என் கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு துளி நீர் துளி என்ன பண்ண முடியாது? அந்த கடல் தண்ணி அது ஒரு எஃபெக்டையும் ஏற்படுத்த முடியாது. பட் மூலக்கூறு எல்லாம் ஒண்ணுதான். அது மாதிரிதான் இந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பார்ட்டிக்கல் தான். பகவான் அப்படிங்கிறவர் வந்து அவர் அன்லிமிட்டெட் விபு அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. பட் இந்த ஆத்மா அப்படிங்கிறது பகவான் கிட்ட இருந்து வந்த ஒரு பார்ட்டிக்கல் தான். ஸோ அந்த சேம் நேச்சர் நம்ம கிட்ட இருக்கு. பட் குவான்டிட்டி வைஸ் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அவ்வளவுதான். குவாலிட்டி வைஸ் இருக்கு, ஆனா ரொம்ப கம்மியா நம்ம கிட்ட அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அந்த இன்னொரு சக்தி என்னது? அதுதான் ஜீவாத்மா. ஓகே. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சக்தி சக்திமானிடமிருந்து வருகிறது, சக்தி சக்திமானையே பின்பற்றுகிறது. அதனால நாம என்ன பண்ணணும்? நாம கிருஷ்ணரையே தான் நம்ம வந்து பின்பற்றணும். பகவான் கிட்ட இருந்து வரக்கூடிய 2 சக்தி இருக்கு. ஒண்ணு ஜடசக்தி, இன்னொன்னு ஆன்மீக சக்தி. இந்த ஜடசக்தி கண்டிப்பா வந்து என்ன பண்ணுது? அது கம்ப்ளீட்டா வந்து பகவானுடைய ஒரு ஆர்டர்ல தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அது அப்படியே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு இண்டிபெண்டா செயல்படக்கூடிய ஒரு தன்மை கிடையாது. ஆனா இந்த ஜீவாத்மாக்கு இண்டிபெண்டா செயல்படக்கூடிய தன்மை இருக்கு. அதனாலதான் இந்த ஜீவாத்மா வந்து என்ன பண்ணுது? அது சுதந்திரமா பகவானை விட்டு அதுக்கு அகைன்ஸ்டா வந்து செயல்பட முயற்சி பண்ணுது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு யாரு வந்து ப்ரொப்பரேட்டரோ அவரு சொல்றதை நம்ம கேட்டு நடக்கும்போது தான் நமக்கு வந்து சந்தோஷம், நன்மை. அப்ப அது மாதிரி நமக்கு உண்மையான ப்ரொப்பரேட்டர் யாரு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் தான். அப்போ கிருஷ்ணருடைய பேச்சை கேட்கணும், கிருஷ்ணர் சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிறது நம்மளுடைய டியூட்டி. அதை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நாம சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அதை தவிர்த்து கிருஷ்ணர் தன்னுடைய எனர்ஜியில வேற என்னென்ன மாதிரிலாம் அவர் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. பகவான் ஒரு குடிக்கிற தண்ணியில அவர் வந்து அந்த நீரின் சுவையா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல சுவையுள்ள ஒரு நீர் தான் நமக்கு தாகத்தை வந்து தணிக்க முடியும். உப்பு தண்ணி குடிச்சோம்னா நமக்கு வந்து தாகம் தீராது. அதனால அவர் வந்து அந்த நீர்ல சுவையா இருக்கிறேங்கிறாரு. சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த ஒளி நான் தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த திறமை அது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆகாயத்துல சப்தமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சவுண்டு, ஏன்னா சவுண்டு தான் வந்து கிரியேஷனுடைய ஒரு பிகினிங். சவுண்டுல இருந்து தான் எல்லாமே வந்துட்டு சிருஷ்டி ஆரம்பிக்குது. அதனால அந்த சப்தம் நான் தான் சொல்றாரு. இன்டெலிஜென்ட் பீப்புளுடைய அந்த இன்டெலிஜென்ட் நான் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த மாதிரி அவருடைய எனர்ஜி எப்படிலாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. ஓகே. பட் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா கூட ஏன் கிருஷ்ணரை நம்ம வந்து ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறத கிருஷ்ணரே வந்து சொல்றாரு இங்க. பகுனாம் ஜன்மனாம் மந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி சாமகாத்மா சுதுர்லப. பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். அதுதான் இந்த பிக்சர்ல நம்ம வந்து பாக்குறோம். ஒருத்தன் வந்து பகவானை அடையணும்னு அவன் வந்து முயற்சி பண்ணா கூட இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து என்ன பண்ணுது? அவனை வந்து அடைய விடாம இங்க வந்து கீழே இழுத்துட்டு வருது. ஆனா இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தன் வந்து பகவானுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்கள் பக்தர்களுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய வழியை யாரு வந்து பின்பற்றுறானோ அவன் வந்து என்ன ஆகுறான்? அவன் பகவான் அடைகிறான். பட் அந்த மாதிரியான ஒரு நபர் என்னன்னா, அவன் வந்து பற்பல பிறவிகளுக்கு பிறகுதான் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கே அவனால வர முடியுது அப்படின்னு வந்து சொல்றாரு. பகுனாம் ஜென்மனாம் வந்து பல பல பிறவிகளுக்கு அப்புறமா தான் இந்த பௌதிக வாழ்க்கையே வந்து ஒண்ணுமே இல்லப்பா. இது வந்து நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டா கூட இங்க நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு இந்த உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கறது பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர்கிட்ட வரக்கூடிய அந்த ஒரு நபர் யாரு? மகாத்மா அப்படின்னு வந்து இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, மகாத்மா அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு அரிய ஒரு செயலை செய்யக்கூடியவரை தான் மகாத்மா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்.
அப்ப பகவானை வந்து அடையணும்னு நினைக்கிற அந்த ஒரு அரிய செயலை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால அவர் மகாத்மா அப்படின்னு கிருஷ்ணரே இங்க வந்து சொல்றாரு. அந்த மாதிரி மகாத்மா சுதுர்லப, ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே வந்து சொல்றாரு. ஏன் கிருஷ்ணரை வந்து ஏத்துக்கிறதுக்கு இத்தனை வருடங்கள் ஆகுது? ஏன் மற்றவர்கள்லாம் வந்து கிருஷ்ணரை ஏத்துக்கிடாம நிராகரிக்கிறாங்க? அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது கிருஷ்ணரே அடுத்து சொல்றாரு. நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்தியந்தே நராதம மாயாபகிருத ஞான ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல 4 விதமான மக்கள் வந்து என்னை ஏத்துக்க மாட்டாங்க, நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து மூடன் மூடன் அப்படின்னு சொன்னா முட்டாள். அவனுக்கு வந்து எவ்வளவு சொன்னா கூட அவனுக்கு வந்து மண்டையில ஏறாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து கைலாஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவரை நாரதர் வந்து பார்க்க வந்தார். வந்து இந்த மாதிரி பகவானுக்கு பக்தி பண்ணு, இந்த வாழ்க்கை மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரேரு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அவன் சொன்னான், இல்ல சாமி, இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்றேன், பக்திக்கு வந்துடுறேன். சரின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். குழந்தை பிறந்தது. இப்ப வந்து பக்தி பண்றியா அப்படின்னு கேட்டார். அவன் வந்து இல்ல சாமி, குழந்தை இப்பதானே பிறந்திருக்கு, அதனால செலவு ஜாஸ்தியா இருக்கு, குழந்தைகளை எல்லாம் இன்னும் படிக்க வைக்கணும், அதுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்டணும், ஜாஸ்தியா இருக்கு வேலை, அதனால அவங்க வந்து படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா எனக்கு வேற கடமை இருக்காது, நான் வந்துடுறேன். சரின்னு நாரதர் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். அவன் படிச்சு, அந்த பையன் படிச்சு முடிச்சிட்டான். இப்போ வந்து பக்தி பண்றது ரெடியா இருக்கியான்னு கேட்டார். இல்ல, அவன் ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டானா அப்புறமா நான் வந்து பக்தி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா வந்தார். இப்போ வந்து பக்தி பண்றேன்னு கேட்டார். உடனே அவர் வந்து இல்ல, அவனுக்கு வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் கடமை முடிஞ்சிடும் அப்படின்னாரு. சரின்னு அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தார். இப்போ பண்றியான்னு கேட்டார். இல்ல, இப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வந்து என் பேரனை பார்த்துட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்தார். இப்பயாவது பக்தி பண்றேன்னு கேட்டது. இல்ல, அவன் வந்து சின்ன குழந்தை இருக்கிறதுனால 2 பேருமே வந்து வேலைக்கு போறாங்க. அதனால குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால அந்த குழந்தை அதுவே வந்து எல்லா வேலையும் பண்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்புறமா நான் வந்துடுறேன். சரின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார். வந்து பார்த்தா வீட்டுல எல்லாரும் சோகமா இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, பார்த்தாரு, வீட்டுல வந்து போட்டோ தான் இருக்கு, அவரை காணோம். என்னாச்சு, அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஐயோ, போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருத்தமா வந்தாரு வீட்டை விட்டு. வந்தா அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு நாய் வேகமா ஓடி வந்து நாரதரை பார்த்து குலைச்சது. அந்த நாய் குலைக்கிறத பார்த்தோன்னே நாரதருக்கு சந்தேகம், ஏன் இந்த நாய் என்னைய பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறமா நல்லா ஒத்து பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த கைலாஷ் தான் நாயா வந்து பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா பாவி, நான் சொன்னேன்டா, எவ்வளவோ சொன்னேன் பக்தி பண்ணு பக்தி பண்ணு, இப்ப வந்து நாயா போயிட்டிய, அட்லீஸ்ட் இப்பயாவது நீ வந்து பக்தி பண்றியா சொல்லு, நான் உன்னை இந்த நாய் உடல்ல இருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்டார். அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சான், இல்ல இவங்க எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம என்ன பண்றாங்க, நான் கட்டி கொடுத்த வீட ஒழுங்கா வந்து பாத்துக்காம போயிடுறாங்க. நான் தான் வந்து இங்க இந்த வீடை வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு யாரும் பாத்துக்கிறதுக்கு இல்லை, அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்றேன். அதுதான் நம்மளுடைய நிலைமை. பகவானுக்கு பக்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பலவிதமான காரணங்களை சொல்லிட்டு நம்ம காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கோமே தவிர பக்தியை ஏத்துக்கிறது இல்லை. ஸோ அது வந்து முதல் எக்ஸாம்பிள். இன்னொருத்தர் வந்து நராதமா அப்படின்னு சொன்னா மனிதர்கள்லயே கலைநிலையோ சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ல அதிகமா வந்து அட்டாச்மெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்துட்டு ஜகாய் மதாய் அப்படின்னு சொல்லி 2 பேரை பத்தி வந்து சொல்றாங்க. நித்யானந்த பிரபுவே அவங்ககிட்ட போய் வந்து பேசுறாரு, நீங்க வந்து பகவானுக்கு பக்தி பண்ணுங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனா புலனின்பத்துல வந்து சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ல ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய அவங்க வந்து என்ன பண்ணல, அதை ஏத்துக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, நித்யானந்த பிரபுவே அடிக்க வந்தாங்க. அந்த மாதிரி ஆளுதான் நராதமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மாயாபகிருத ஞானம் அப்படின்னு சொன்னா மாயையினால ஞானம் அபகரிக்கப்பட்ட நபர்கள் யாரு, இந்த லேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், இல்ல அப்படின்னு சொன்னா வேதாந்திகள், வேதங்களை படிச்சுட்டு பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க எல்லாம் வந்து மாயாபகிருத ஞானம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆசுரம் பாவம் ஆசிரிதாக அப்படின்னு சொன்னா டைரக்டான ஒரு நாத்திகர்கள், ஏத்திஸ்ட், பகவான் இல்லைன்னு சொல்லி ரொம்ப தைரியமா அவருக்கு எதிராக பேசக்கூடிய நாத்திகர்கள். ஸோ இந்த மாதிரி 4 பேரு பகவானை ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு பகவானே வந்து சொல்றாரு. அதனால நம்ம இதுல வந்து எந்த விதமான ஒரு குவாலிட்டியில இருக்கிறோங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த குவாலிட்டி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை சரி பண்ணி நம்ம இப்பயாவது பக்திக்கு வர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும்.
அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த லைஃப் வீணாக போய்விடும். ஓகே, இப்ப கிருஷ்ணர் அவரை ஏத்துக்கக்கூடிய 4 பேரை பத்தி வந்து சொல்றாரு. சதுர்வித பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோ அர்ஜுன அர்த்தோ ஜிக்ஞாசுரத்தாதி ஞானீச்ச பரதர்ஷப. ஸோ 4 பேர் யார் யாரு? அர்த்த அப்படின்னு சொன்னா கவலையில இருக்கக்கூடியவங்க, துன்பத்துல இருக்கக்கூடியவங்க. அர்த்தார்த்தினா பகவான்கிட்ட இருந்து செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க. ஜிக்ஞாசுனா ஒரு கேள்வி அறிவுடையவங்க. ஞானினா உண்மையான ஞானத்தை தேடக்கூடியவங்க. இந்த 4க்குமே வந்து சாஸ்திரத்துல 4 உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அர்த்த துயரத்துல இருக்கும்போது பகவான்கிட்ட நம்ம வந்து வருவோம், என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க எப்படியாவது அப்படின்னு சொல்லி. அது யாரு அப்படின்னு கேட்டா கஜேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு யானை. அது வந்து முதலைய வந்து அதோடைய காலை பிடிச்சி அதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த யானை என்ன பண்ணுச்சு? பகவானை வந்து அழைச்சிச்சு. அதுக்கப்புறமா அர்த்தி அப்படின்னா பணம் வேணும்னு சொல்லி பகவான்கிட்ட வர்றது. அதுக்கு ஒரு உதாரணம் துருவ மகாராஜருடைய கதையை வந்து சொல்லுவாங்க. துருவ மகாராஜர் ஒரு பெரிய பதவிக்காக தான் பகவானுக்கு பக்தி பண்ண வந்தார். ஜிக்யாசு யாரு அப்படின்னு சொன்னா நம்ம பாகவதத்துல பார்க்கலாம். சவுனக ரிஷிகள் எல்லாம் வந்துட்டு பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சூத கோஸ்வாமி கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் கேட்டு பகவானை தெரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணவங்க. ஞானிகள் அப்படின்னு சொன்னா உண்மையான பரம ஞானத்தை தேடக்கூடியவங்க, பூர்ண ஞானத்துல இருக்கக்கூடியவங்க. இதுக்கு உதாரணம் சுகதேவ கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சாரியர்கள் எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி 4 பேர் என்ன பண்றாங்க? பகவான் கிருஷ்ணரை வந்து ஏத்துக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால. அவங்களையும் வந்து பகவான் இங்க வந்து என்ன சொல்றாரு? அவங்களையும் இங்க வந்து ஆஹ் சுக்ருதினோ அப்படின்னு வந்து சொல்றாரு. அவங்களும் வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர். 4 விதமான நல்லவர்கள் எனக்கு தொண்டு புரியுறாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம பணத்துக்காக போனாலும் சரி, நம்ம பிரச்சனையில இருக்கிறோம்னு சொல்லி போனாலும் சரி, நமக்கு வந்துட்டு ஞானம் வேணும்னு சொல்லி போனாலும் சரி, பகவான் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நம்மளை நிராகரிக்கிறது இல்லை. ஏதோ ஒண்ணுக்காக என்கிட்ட வந்தானேன்னு சொல்லி பகவான் சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நமக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான தேவை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? பகவான் கிட்ட தான் நம்ம வந்து போகணும். அதுதான் பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அகாம சர்வகாமோவா மோட்ச காம உதாரதி தீவிரேன பக்தி யோகன எஜதே புருஷம் பரம் அப்படின்னு சொல்லி. நமக்கு எந்த விதமான ஆசை இல்லாட்டாலும் சரி, எல்லா ஆசையும் இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு மோட்சமே வேணும்னு சொன்னாலும் சரி, எதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? பகவானுக்கு தீவிரமான ஒரு பக்தி தொண்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க தான் வந்து இவ்வளவு தூரம் சக்தி உடையவர் அப்படின்றத வந்து கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. அப்ப இவ்வளவு தூரம் நீங்க சக்தி உடையவர்களா இருக்கும் போது ஏன் உங்களை அவங்க வழிபடாம தேவர்கள் எல்லாம் நிறைய பேர் வழிபாடு பண்றாங்களே, அது ஏன் அப்படின்னு அர்ஜுனனுடைய ஒரு கேள்வி. அதுக்குதான் கிருஷ்ணர் தேவருடைய வழிபாடுங்கிறது இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் உண்மைதான். அதை யார் பண்றா, அதை எதுக்காக பண்றாங்கிறத கிருஷ்ணரே வந்து சொல்றோம். ஸ்லோகம் 7.20 காமைஸ்தைஸ்தை நிர்தஜ்ஞான பிரபத்யந்தே அந்யதே வதா தம் தம் நியமம் மாஸ்தா பிரகிருத்யா நியதா ஸ்வயா. அதாவது ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். தேவர்களை வழிபடக்கூடியவங்களாம் யாரு? புலனின்பத்திற்காக வந்து புலனின்பத்தை அடையணுன்றதுக்காக தான் தேவர்கள்கிட்ட அவங்க வந்து போறாங்க. ஏன்னா அந்த தேவைகள் எல்லாம் தேவர்கள் என்ன பண்றாங்க? உடனே பூர்த்தியும் பண்ணி வைக்கிறாங்க. அதனால வந்து இந்த அறிவை இழந்தவர்கள் என்ன பண்றாங்க? அந்த தேவர்கள்கிட்ட வந்து போறாங்க. அதனால தேவர்கள் அதை வந்து நிறைவேற்றுறாங்க. ஆனா அந்த தேவை, அந்த நிறைவேற்றுறது வந்து நிரந்தரமானதான்னு கேட்டா நிரந்தரமானது கிடையாதுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அந்த வந்து பலம் தேசாம் தத்பவத் ஜல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாதி மத்பக்தாயாதி மாமபி. அதாவது தேவர்களை வழிபடக்கூடியவங்களுடைய அந்த அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா? எதுக்காக வழிபட்டாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அந்த ரிசல்ட் வந்து என்ன கிடையாது, அது நிரந்தரமானது கிடையாது. அது வந்து என்னது? அந்த வந்து பலம் தேசம். அது வந்து ஒரு தற்காலிகமானது, டெம்பரவரியானது. உடனே அது போயிடும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு லட்சுமியை வந்து வழிபாடு பண்றாரு, இல்ல குபேர பூஜை பண்றாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு. அதனால அவர்கிட்ட வந்து அந்த ஒரு செல்வம் வருது. ஆனா அந்த செல்வம் அவர்கிட்ட நிரந்தரமா இருக்குதா? நிரந்தரமா இருக்கிறது கிடையாது. மேபி அவருடைய ஆயுள் காலம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறமா அவருடைய பையன் வந்ததுக்கு அப்புறம் அவர் செல்வத்தை இழக்க வேண்டியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொருத்தருடைய காலத்துல அந்த செல்வத்தை இழக்கிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் நமக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நடந்தது.
ஸோ அதனால இந்த தேவர்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ரிசல்ட் ஆனது பர்மனண்ட் ஆனது கிடையாது, அது டெம்பரவரி ஆனது. அதுக்கு சாஸ்திரத்துல இருந்தும் பலவிதமான உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ இரண்யகசிபு வந்து பிரம்மா கிட்ட வந்து ஒரு வரம் வாங்குறான், எனக்கு இந்த மாதிரி மரணம் வரக்கூடாது, அந்த மாதிரி மரணம் வரக்கூடாதுன்னு. பட் எப்படி வந்து வரம் வாங்கினாலும் மரணம் அப்படிங்கிறது வரதான் செய்யுது. அவன் கொஞ்ச நாளைக்கு இல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். பட் ஆனா கண்டிப்பா மரணம் அப்படிங்கிறது அவனுக்கு வந்தே தீர்ந்தது. ஸோ அது வந்து ஒரு டெம்பரவரி. அதனாலதான் தேவர்களை வழிபடக்கூடியவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு புத்தி உடையவர்கள் இல்லை அப்படிங்கிறதான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. தேவர்களை வழிபாடு பண்றதுனால ஏன் வழிபாடு பண்றாங்க? அதீதமான சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், அதோடைய ரிசல்ட் ஆனா தற்காலிகமானது, ஒரு லிமிட்டடானது. அந்த மாதிரி பண்றவங்க லெஸ் இன்டெலிஜென்ட். அவங்க எங்க போவாங்க? தேவர்களுடைய கிரகத்துக்கு தான் போவாங்க. அப்போ அவங்க திரும்பவும் இந்த பூமிக்கு வரணும். ஏன்னா தேவர்களுக்கே வந்துட்டு மரணம் அப்படிங்கிறது உண்டு. ஸோ தேவருடைய லோகத்துக்கு போயிட்டு திரும்ப நம்ம இங்க வந்து பிறக்க வேண்டியிருக்கும். ஓகே, அதனால நம்ம வந்து இந்த பௌதிக ஆசைகளுக்காக நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? தேவர்கள்கிட்ட போயிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது. அதுல போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த தேவர்களை வழிபட்டு நம்ம அந்த தேவர்கள்கிட்டயே போவோம். ஆனா பகவானுக்கு நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னு சொன்னா பகவானுடைய லோகத்துக்கு போவோம். பகவானுடைய லோகத்துக்கு போனோம்னா நம்ம திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வர்றது கிடையாது. எத்கத்வா நான் இவர் தந்தே தத்தாம பரமமாமான்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. என்னுடைய லோகத்துக்கு வர்றவங்க திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே வந்து சொல்றாரு. அதனால நம்ம பகவானுக்கு பக்தி செய்ய முயற்சி செய்யணும். ஓகே, யாரால வந்து பக்தர்களா ஆக முடியும்? ஏன் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க பக்தர்களா ஆகல, யார் பக்தர்களா ஆக முடியும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. இச்சாத்வேஷ சமுத்தேன துவமோகன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. பரதகுல தோன்றலே, எதிரிகளை வெல்பவனே, விருப்பு வெறுப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர்வாளிகளும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர். நம்ம இங்க பிறக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இச்சா துவேஷ. நமக்கு வந்துட்டு விருப்பு வெறுப்பு, இந்த 2 நாளதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? ஏதோ ஒண்ணுக்கு மேல நமக்கு வந்து அட்ராக்ஷன் இருக்குன்னா அந்த அட்ராக்ஷனை வந்து என்ஜாய் பண்றதுக்காக பிறக்கணும். இல்ல ஏதோ ஒருக்கு மேல நமக்கு வந்துட்டு ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வெறுப்புனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது வந்து ஒரு தப்பு பண்ணுவோம். அப்போ அந்த ஒரு தீமையை அனுபவிக்கிறதுக்காகவும் நம்ம பிறக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த 2மே டேஞ்சர். அதனாலதான் நம்ம இந்த பௌதிக உலகத்துல வந்து பிறந்துகிட்டு இருக்கோம். அப்போ அதுல இருந்து ஒருத்தர் வந்து விடுபட்டு எப்படி வந்து பக்தர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டா கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. ஏஷாத்வந்த கதா பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனா தேத்வந்த மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருடவிரதாக. ஜனானாம் புண்ணிய கர்மானா, நம்ம வந்து புண்ணிய கர்மத்தினாலதான் வந்து என்ன செய்ய முடியும்? துவந்த கதம் பாபம், நம்ம வந்து நம்மளுடைய பாவம் துவந்த கதம் அப்படின்னு சொன்னா பாவம் எல்லாம் வந்து போய் நம்மளால வந்து என்ன செய்ய முடியும்? பக்தி தொண்டுல பஜந்தேமாம் திருட விரதாக. பக்தி தொண்டுல ஒருத்தர் வந்து திருடமா வந்து ஈடுபடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு புண்ணிய கர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புண்ணிய கர்மம் அப்படின்னு சொன்னா என்ன? அந்த புண்ணிய கர்மம் அப்படின்னு சொன்னா ஏதோ 4 பேருக்கு தானம் கொடுக்கறதோ, சாப்பாடு போடுறதோ, படிப்புக்கு ஹெல்ப் பண்றதோ அது கிடையாது. புண்ணிய கர்மம்னா என்ன? ஒருத்தரை வந்து பக்தி தொண்டுல ஈடுபட வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்றது. உதாரணத்துக்கு இப்போ வந்து எல்லா இஸ்கான்லயும் பிரபுபாதருடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் மாரத்தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பகவத்கீதை, பாகவதம், இந்த இலக்கியங்கள்லாம் மற்றவர்களுக்கு போய் சேர்றதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான புண்ணிய காரியம். ஏன்னா அவங்களையெல்லாம் வந்து இந்த பாவ செயல்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். அவங்கெல்லாம் வந்து இந்த பௌதிக உலகத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக பகவத்கீதைங்கிற அந்த ஞானத்தை, பாகவதம்ங்கிற அந்த ஞானத்தை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம வந்து உதவி பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதுதான் உண்மையான ஒரு புண்ணிய செயல். அவங்கள வந்து இந்த பிறப்பு இறப்புல இருந்தே காப்பாற்றக்கூடிய ஒரு செயல் தான் உண்மையான புண்ணிய செயல். ஸோ அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றோம், நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு வந்துட்டு அந்த புண்ணியம் வந்து அதிகரிக்கும். நம்ம எத்தனை பேருக்கு இந்த ஞானம் போய் சேர்றதுக்கு நம்ம வந்து உதவி பண்றோமோ அவ்வளவு தூரம் நமக்கு வந்து புண்ணியம் சேரும். அப்ப அந்த புண்ணியம் நமக்கு சேர சேர என்ன ஆகும்? நம்மளுடைய பாவம் போகும். அப்ப நம்ம பாவம் போக போக நம்மளால என்ன பண்ண முடியும்? பக்தி தொண்டுல நம்மளால திடமா வந்து ஈடுபட முடியும். இப்ப நம்ம வந்து பக்தி தொண்டுல ஈடுபடுறோம், ஆனா நம்மளால திடமா ஈடுபட முடியல. நம்ம என்ன பண்றோம்? கொஞ்ச நாள் வந்து கோயிலுக்கு போவோம், கொஞ்ச நாள் போக மாட்டோம். கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நாள் ஜெபம் பண்ண மாட்டோம். கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த பக்தர்கள் சொல்லக்கூடிய
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம வந்து விட்டுருவோம். இந்த அப்ஸ் அண்ட் டவுன் நம்ம கிட்ட எதுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பாவ கர்மா இன்னும் வந்து ஃபுல்லா போகல. அதுக்கு நம்ம இந்த புண்ணிய கர்மத்தை வந்து அதிகரிக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம இந்த புண்ணிய கர்மத்தை அதிகரிக்கிறதுக்கு இப்போ இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இருக்கு. அதை எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது முடிஞ்சு நம்மளால என்ன பண்ண முடியும், பகவான்கிட்ட ஈஸியா போக முடியும். ஸோ இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த மாதிரி வந்து இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க, ஆனா இவ்வளவு நாள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாயிருச்சே, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தோணலாம். போனது போகட்டும். இப்போ நமக்கு வந்துட்டு எந்த வயசாக இருந்தாலும் சரி, எத்தனை வருடங்கள் நம்ம கடந்திருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் இப்போ இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்ற இந்த மகாமந்திரத்தை ஜெபிக்கிறதுக்கு நம்ம வந்து தொடங்கணும். பகவானுடைய சேவையில நம்ம எந்த விதத்துலலாம் நம்மளை வந்து ஈடுபடுத்திக்க முடியுமோ அந்த விதத்துலலாம் நம்ம ஈடுபடுத்திக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா இப்ப இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் போய் நம்ம பகவானுக்கு திடமான ஒரு பக்தி பண்ணி நம்மளால பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அத்தியாயத்துடைய ஒரு ஓவர்வியூ, நம்ம 5 பிரிவு பார்த்தோம். முதல்ல வந்து கேள்வி ஞானம், அது 2 வழியில பார்த்தோம், ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்லி. ஆரோகணம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம நம்மளா வந்து கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறது, அதுல 4 குறைபாடுகள் இருக்கிறதையும் பார்த்தோம். அவரோகணம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட குருசிட பரம்பரால இருந்து வர்றது, அதுல எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது, ஏன்னா அது கிருஷ்ணர்கிட்ட இருந்து வர்றதுன்னு பார்த்தோம். 2வது வந்து கிருஷ்ணருடைய சக்திகள். ஏன் அந்த கிருஷ்ணருடைய சக்திகளை தெரிஞ்சுக்கணும்னா, அப்பதான் எப்போதும் அவரை ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கணும், ஏன் அவருக்கு பக்தி பண்ணணுங்கிறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால கிருஷ்ணர் இங்க அவருடைய சக்திகளை பத்தி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் யார் கிருஷ்ணரை ஏத்துப்பாங்க, யார் கிருஷ்ணரை நிராகரிப்பாங்கிறதுல வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து தேவர்களுடைய வழிபாடுங்கிறது என்ன, அதோடைய உண்மை நிலையை பத்தி வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து யாரால வந்து பக்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கடைசியா பார்த்தோம். யார் ஒருத்தவங்களுடைய பாவங்கள்லாம் போய் புண்ணியங்கள் வந்து அதிகரிக்குதோ அவங்கெல்லாம் வந்து பக்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. Thank you. Very, very beautiful class. I learned a lot. So many bhakti, starting bhakti, very, very good start. You are telling a lot. நீங்க பக்தியை பற்றி எக்கச்சக்கமா சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு எங்களுக்கு 4 குறைபாடுகள் இருக்குன்னு சொல்றீங்க. அதனால நாங்கள் வந்து எங்கட மைண்ட் சொல்றபடி செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா? எங்கட மைண்டை நம்ப வேண்டாம்னு சொல்றீங்களா? எங்கட 4 குறைபாடு இருக்கிறதுங்களால அதுக்காண்டியா? நம்மளுடைய மைண்ட் எப்பவும் நம்மளை வந்து தப்பான வழியில தான் நடத்தும். அது நம்ம போன கிளாஸ்லயும் நம்ம பார்த்தோம். அதுக்கு எப்பயுமே சென்ஸ் கிராட்டிபிகேஷன் தான் இருக்கு தேவை. ஓகே, அதனால அதை கேட்காம நம்ம வந்து ஆச்சாரியர்களுக்கு சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே ஓகே. வேற யாருக்கும் அது கேள்வி இருந்தா கேளுங்க. வேற யாரும்? ஹரே கிருஷ்ணா பிரபு, பணிவான வணக்கங்கள் பிரபு. அந்த 5வது பதத்துல வந்து மாயா சக்தியான ஜடத்தாக்கத்திலிருந்து உயிர்வாழி விடுபடும் போது அவன் முக்தியன நிலையை அடைகிறான். அந்த மாயா சக்தியான ஜட தாக்கம் என்றது வந்து பௌதியத்தில் உள்ள அந்த ஜட பற்றுக்களை துறக்கும் போதுன்றத அர்த்தமா? மற்றது 6வதுல வந்து இன்னொன்று கேட்டிருக்கு, அதுல சொல்லி இருக்கு, பெரிய ஆத்மாவான பரமாத்மாவே பரமனான கிருஷ்ணரே பெரிய ஆத்மா ஸ்ரீயாத்மா இரண்டுக்கும் காரணம் ஆவார். இந்த பெரியாத்மா ஸ்ரீயாத்மான்றது வந்து பெரியாத்மா கிருஷ்ணர், ஸ்ரீயாத்மா வந்து ஜட எங்களோட ஜீவராசிகளை குறிக்குதா? ஓகே ப்ரோ, அதான் எனக்கு விளங்க இல்லதான். நன்றி. ஹரே கிருஷ்ணன். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? So you said 2 things, desire
rebirth வந்து desire. What was the second one? அட்டாச்மெண்ட், நம்மளுடைய டிசைர் அண்ட் Attachment. அட்டாச்மெண்ட். Attachment. Okay. Is it okay? வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? நீங்க சொன்ன கதை நல்லா இருந்தது. நாய் மாதிரி நாய் வந்து நாங்க இப்பவே நாய் படா பாடுதான் வாழ்றோம். காலையில் எழும்பினா அது ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது விடுதலை இல்லை. இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம், அதை விடுபட இயலாது. நாங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பக்தியும் செலுத்துறதான் நாங்க உங்களை யாரையும் சொல்லல, என்னையதான் நான் சொல்லிக்கிட்டேன். அதேதான் நாங்க ஓகே நாளைக்கு செய்வோம், ஓகே நாளைக்கு அதை செய்வோம்னு சொல்லி 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 சொல்லியே போயிடுது காலம். இனி பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டியா பேர பிள்ளை அப்படியே போக போகுது வாழ்க்கை. அப்படி காலத்தை கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அந்த பக்தியை மறந்து, பகவானை மறந்து, பக்தியை மறந்து. ஆனால் அதையும் விட இயலாது. அதுக்குள்ள வந்துட்டோம். பவையில விட்டுட்டு போனா அந்த பிள்ளைகளை அம்போண்டு விட்ட மாதிரி இருக்கும் இல்ல. அவைக்கும் ஒரு வழியை நாங்க காட்டு நினைக்கும். நாங்க வழிகாட்டியாக இருந்து குடும்பத்தையும் பார்க்கத்தான் வேணும். அதே நேரம் நீங்க பக்தியும் வந்து செய்யணும். உங்களோட வாழ்க்கையே பக்தியா மாத்திட்டீங்கன்னா சரி, வாழ்க்கையே பக்தியா மாத்தணும். அதான் இங்க பகவத்கீதை சொல்றது. அது எப்படி என்னென்ன வேலைக்கு போகாம பிள்ளைகளை பார்க்கணும். இல்ல மனம் நீங்க வேணுமே. ஆக்சுவலா வந்து மதன் சத்தம் கேட்கல. மதன் மியூட் பண்ணிருக்கீங்க. சாரி, நீங்க என்ன செய்தாலும் அதை நீங்க கிருஷ்ணரை மனதில் நினைச்சு கொண்டு செய்தால் அது பக்தியா மாறிடும். அதுக்காக முழு நேரமும் கடவுளை நினைக்கிறார். கொஞ்ச நேரம் மிச்சத்துக்கும் ஓட வேண்டியதுதான். மிச்சம் ஓடத்தான் வேணும். வாழ்க்கை போகணுமே, குடும்பம் நடக்க வேணுமே. ஆக்சுவலா வந்து பகவத்கீதையை கிருஷ்ணர் பேசுறதோடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, அர்ஜுனன் வந்து என்னுடைய டியூட்டி எல்லாம் விட்டுட்டு நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, அதெல்லாம் பண்ணாத, நீ உன் டியூட்டியை பண்ணா வந்து கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால யாருமே இங்க வந்துட்டு குடும்பத்தை விட்டுட்டு நீங்க வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான கருத்தா சொல்ல வரல. நம்ம குடும்பத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கிருஷ்ணர் அதோட வந்து இணைச்சிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். எப்படி வந்து ஒவ்வொரு செயலையும் பக்தியில அதை வந்து இணைச்சிக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு இந்த நம்மளுடைய டே டு டே லைஃபே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்மளுடைய அந்த ரொட்டீன் லைஃபே வந்து ஒரு பக்தியா மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமானதா இருக்கும். அது நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நன்றி. நீங்க சொன்ன கதை நல்லா இருந்தது. அந்த என்ன பிரம்மச்சாரி வாழ்க்கையில் இருக்கிறவர் இந்த மறிவண்ணி அவர் காலத்தை கடத்தி கொண்டு போய் கடைசியா நாயா மாறி இருக்கிறார். நாயா மாறியும் அவருக்கு வந்து அந்த குடும்பத்தை நாயா குடும்பத்தை பாதுகாக்கணும்ன்றதுக்காண்டி பக்தி பண்ண மாட்டோம்னு சொல்லி கொண்டிருக்கிறார் நாய். அப்ப நாயா போயும் அவருக்கு அந்த அறிவுரை இல்லை இன்னும். மற்றது நீங்க சொன்னது நல்லா இருந்த அந்த டோன்ட் ட்ரை டு see God, ட்ரை டு ஆக்ட் இன் a way God would want to see you. ஸோ அப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா எங்களோட வாழ்க்கையை தான் மாற்றுவோம். நாங்கள் அப்போ தான் கடவுள் எங்களை பார்க்கணும்னு இருப்பாருன்னு. அதாவது ஆர்டினரியான லைஃப் எவ்வளவோ பேர் வாழ்றாங்க. அவங்களெல்லாம் அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னு விரும்ப மாட்டாரு. யாரு ஒருத்தர் வந்து அந்த நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா பண்ணிருக்கிறாரோ அவங்கள வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னு நினைப்பாரு. அது மாதிரி தான் நம்ம நமக்காக வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளால பகவானை பார்க்க முடியாது. நாம எல்லாருக்காகவும் நம்ம வாழ்ந்தோம்னா அப்ப நம்மள பகவான் பார்க்க வருவார். அகைன் இந்த கொஸ்டின் வரும், அப்ப எல்லாருக்காக வாழ்ந்த என் குடும்பத்தை நான் எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி. சோ மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம குடும்பத்தையும் சரியா பார்த்துட்டு நம்மளால மற்றவர்களுக்காகவும் வாழ முடியும். அது எப்படி அப்படின்னா இது மாதிரிதான். இப்ப இந்த பகவத்கீதை ஞானம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது நமக்காக நம்ம பண்றது. அதே இந்த பகவத்கீதை ஞானம் மற்றவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா, அதுக்கான வேலைகள் செஞ்சோம்னா அப்ப நம்ம மற்றவர்களுக்காக வாழ்றோம்னு அர்த்தம். அதுதான் நமக்கு இந்த பகவத்கீதையோ இல்ல இந்த பாகவதத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நம்ம வந்து உதவியா இருக்கணும் அப்படின்னு பிரபுபாதர் அதுக்குதான் இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்ன வந்து வச்சிருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ண முடியும், மற்றவர்களுக்காக வாழ முடியும்.
அப்போ அது நம்மளால எந்தெந்த அளவுக்கு முடியுமோ, எந்த லெவல்ல முடியுமோ அதை நம்ம பண்ணோம்னா பிரபுபாதர் வந்து சந்தோஷப்படுறாரு. பிரபுபாதர் வந்து ஒரு டெம்பிளுக்கு எழுதின லெட்டர்ல வந்து சொல்றாரு, உங்க கோவில்ல நான் வந்து ஸ்டே பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அந்த காலத்துல பிரபுபாதர் 108 கோயில் அவர் இருக்கும்போதே வந்து உருவாக்குனாரு. அப்போ ஒவ்வொரு கோயிலையும் பிரபுபாதர் நம்ம கோயிலுக்கு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பிரபுபாதர் வந்து உங்க கோயிலுக்கு நான் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்க கோயில்ல நல்ல புக்டிஷன்ஸ் பண்ணி அந்த ஸ்கோர் எனக்கு சப்மிட் பண்ணுங்க. உங்க கோயில்ல நல்லா புக்டிஷன் பண்ணீங்கன்னா நான் அங்க வந்து ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்லுவார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு பிரபுபாதர் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும், பிரபுபாதர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்ப நம்ம அந்த அளவுக்கு பிரபுபாதருடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம சப்போர்ட் பண்ணோம், நம்ம ஹெல்ப் பண்ணோம், நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம்னா அப்ப பிரபுபாதர் என்ன பண்ணுவாரு? ஓ, இவங்க இந்த அளவு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்களான்னு சொல்லி என்னுடைய புக் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா, கிருஷ்ணருடைய அந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாங்களான்னு சொல்லி பிரபுபாதர் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவாரு? நம்ம வீட்டுல வந்து இருப்பாரு, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், நமக்கு மேல சந்தோஷப்படுவார். அது இன்னும் ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் வந்து செப்பரேட்டட் மெட்டீரியல் எனர்ஜி பகவான்லேருந்து செப்பரேட் பண்ணிட்டோம் மெட்டீரியல். நாங்கள் வந்து பகவானுக்கு 2 முக்கியமான எனர்ஜின்னு சொல்கிறீங்க. ஒன்று வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, மற்றது வந்து மெட்டீரியல் எனர்ஜி. மெட்டீரியல் எனர்ஜி நாங்கள் வந்து செப்பரேட்டட் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த காட். எஸ், மெட்டீரியல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த பாடி தான் வந்து என்னது, மெட்டீரியல் எனர்ஜினால ஆனது. பட் ஆத்மா வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜினால ஆனது. அது வந்து பகவான்கிட்ட இருந்து பிரிந்தது கிடையாது. ஏன்னா அதுவும், அதாவது ஆத்மாவும் பகவான், அதான் மாதாஜி கேட்டாங்க இல்லையா, சின்ன ஆத்மா பெரிய ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பகவான் இருக்கிறாரு. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, சன் இருக்கு, சன்ல இருந்து என்ன ஆகுது, நிறைய சன்ரைஸ் வருது. அப்போ அந்த சன்ரைஸ் ரெண்டுமே வேற வேற கிடையாது. சன்ரைஸ் அது ரெண்டுமே ஒண்ணுதான். பட் அதே நேரத்துல அந்த ரேஸ் என்ன பண்ணுது, சன்ல இருந்து வெளியில வந்துட்டே இருக்கு. பல லட்சக்கணக்கான ஆட்டம்ஸ் அதுல இருந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆமாம். அது மாதிரி பகவான் அப்படிங்கிறது அந்த சன் மாதிரி இருக்கிறாரு. அந்த ரேஸ் அப்படிங்கிறது இந்த ஜீவாத்மாக்கள், அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஜீவாத்மாக்கள். 2 பேருக்கும் நேச்சர் ஒண்ணு, பட் அந்த குவான்டிட்டி வைஸ் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா? ஆமாம். ஓகே ஓகே. மற்றது இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து அது என்ன, அது 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 வந்து அந்த ஆத்மா சொல்கிறீங்களா? ஆமா, ஆத்மா தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. ஓகே. மற்றது அதுல இன்னும் சில மற்றது இன்னும் சில கிளாடினி சக்தின்னு சொல்கிறது அது என்னது? கிளாடினி அதான் அந்த ஆன்மீக சக்தி அப்படிங்கிறதும் 3 விதத்துல இருக்கு. அது வந்து சந்தினி, சம்வித், கலாதினி அப்படின்னு சொல்லி 3 விதத்துல இருக்கு. ஓகே. அது இப்போ இந்த நிலைமையில நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆன்மீக சக்தி 3 விதமா இருக்கு, சந்தினி, சம்வித், கலாதினி அப்படின்னு சொல்லி. சோ கலாதினி அப்படிங்கிறது வந்து அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி, ஆன்மீக இன்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி. அப்புறம் வந்து சந்தினி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்சி பொட்டன்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆன்மீக உலகத்திற்கான அந்த இருப்பு, அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிறது அந்த சக்தியினாலதான். அப்புறமா சம்வித் அப்படிங்கிறது நோயிங் பொட்டன்சி, அதாவது ஞானம். ஸோ பகவானுக்கு எல்லாத்தையுமே அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி எப்படி இருக்கு, அது எதனால இருக்குன்னா அந்த சம்வித் அப்படிங்கிற அந்த சக்தியினால. அந்த சக்தியினாலதான் அவருக்கு இருக்குன்றது கிடையாது, அந்த சக்தி அவரோட சக்தி. ஓகே. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அந்த தேவர்கள் வழிபாட்டை செய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்க நீங்கள். என்னென்னு சொன்னால் அது வந்து எங்களை மெட்டீரியல் வேர்ல்ட்லேயே வச்சிருக்கோம். தேவர்கள் யா, அதையும் வந்து அந்த வழிபாட்டையும் சொன்னது பகவான் தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை பல வேண்டாம்னு சொல்கிறீங்க. அதுதான் வந்து கிருஷ்ணர் அந்த ஸ்லோகத்திலே சொல்றார், அவங்களுடைய அந்த ஒரு குணத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வழிபாடு நான் வந்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே. ஏன்னா அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, இமிடியேட்டா வந்து பகவானுக்கு வந்து பக்தி பண்ணணும்னா அவங்களால வந்து பண்ண முடியாது.
அதனாலதான் பகவான் வந்து என்ன பண்றாரு, அவங்களுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஏத்த மாதிரி அந்த வழியை பகவானே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. புரிஞ்சுதா? புரியுது புரியுது. அது வந்து பெர்மனண்ட் இல்லைன்னு சொல்றீங்க. அது ஒரு டெம்பரரியான ஒரு பெனிஃபிட் தான் இந்த இடத்துல போகுது. டெம்பரவரி தான். ஏன்னா இப்ப இன்னும் நம்ம அது 8வது அத்தியாயம், அடுத்த அத்தியாயத்திலேயே நம்ம வந்து பார்ப்போம். இங்க வந்து தேவர்களுடைய தேவர்கள்னால கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட் வந்து டெம்பரவரிங்கிறத பார்த்தோம். கிருஷ்ணர் இன்னும் அடுத்த அத்தியாயத்துல தேவர்களே டெம்பரவரி தாங்கிறதையும் வந்து சொல்லுவார். பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனான்னு சொல்லி நெக்ஸ்ட் அத்தியாயத்துல சொல்றார். அப்படின்னா பிரம்மலோகத்துல இருந்து எல்லா லோகத்திலையும் கீழே 14 லோகங்களையும் எங்க பிறந்தாலும் நம்ம என்ன பண்ணி ஆகிறோம், மரணம்ங்கிறது நிச்சயம், திரும்ப பிறந்தே ஆகும். சோ அதனால தேவர்களுமே வந்து இறக்கதான் செய்ய போறாங்க. அவங்களும் டெம்பரவரி, அவங்க வசிக்கக்கூடிய இடமும் டெம்பரவரி, அவங்க கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டும் டெம்பரவரி. அதனால அதுல ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு கிருஷ்ணர் கேட்கிறாரு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. யார் ஒருத்தவங்க வந்துட்டு இட்டர்னலான ஒரு பெனிஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து பகவானுக்கு, அதாவது கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணாதான் அந்த இட்டர்னலான ஒரு பெனிஃபிட்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரவின், ஒரு கேள்வி என்னென்றா, இந்த அத்தியாயத்துல 3வது பாகத்தில் கூறப்பட்டபடி கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒரு சிலரே தங்களது மனித பிறவியை பக்குவப்படுத்த முயற்சி செய்கின்றனர். அவ்வாறு பக்குவமடைந்த ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒருவரே பகவான் கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு மனிதரில் ஒருவரே என்று சொல்றது வந்து அதுக்குள்ள எல்லாம் நாங்களெல்லாம் சாதாரணமா ஒரு பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஜீவன்கள். ஏதோ நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி பவனுக்கு போறோம், சேவை செய்யறோம், எங்களால் முடிஞ்சல செய்ய. அப்ப நாங்களெல்லாம் திருப்பி திருப்பி இந்த மனித பிறப்புக்குள்ள திருப்பி திருப்பி இந்த சக்கரத்துல உலகத்தானே போறோம் bro. உங்களுடைய கவலை வந்து நியாயமான கவலை. ஆனா எப்படியோ நம்ம வந்து அந்த ஆயிரமான மனுஷியானாம் சகசிரேசு கஷ்டித் ஜெகதி சித்தையே அப்படின்னு கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. ஜெததாம் அபிஷேத்தானாம் கஷ்டின் மா வேதி தத்பதக அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. அதாவது இந்த ஆயிரமான ஆட்கள் யாரு, பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களையும் ஆயிரமான நபர்கள் தான் என்ன பண்றாங்க, அவரை போய் அடையிறாங்கன்னு கிருஷ்ணரே வந்து சொல்றாரு. அதனால நம்ம எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் போய் சேர்ந்துடலாம் பகவான் கிட்ட. ஒரு நாள் அது பல எத்தனையோ யாரு தெரியும் bro. எங்கட இதுகளுக்கு ஏத்த மாதிரி திருப்பி திருப்பி இல்ல, எந்த பிரிவிலேயே நம்மளால பகவானை அடைய முடியும். அந்த அளவுக்கு சீரியஸா நம்ம வந்து பக்தி பண்ணோம்னா அடைய முடியும். நம்ம கிட்ட அந்த சீரியஸ்னஸ் இல்லையே, என்ன பண்றது? நாங்கள் ஏதாவது ஒரு புண்ணிய செயல் செய்யணும், பக்தியை பற்றி நான் ஒரு பக்தி பாதையில மற்றவைய கொண்டு வரணும்னு சொல்றோம். பிறகு நம்ம பிள்ளைகளை நம்ம இதுக்கே விளங்க பண்ண முடியல. அதெல்லாம் காலம் கடந்ததா போயிட்டுது. ஆனா முடிந்த அளவு பிரசாதத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுதான் எங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அவர்களுக்கு எல்லாம் காலம் தான். இப்ப எங்களுக்கே இவ்வளவு யோசிக்கும் போது அதெல்லாம் நாங்கள் நிற்கவே முடியாம இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நம்ம வந்து பகவான் கிட்ட வந்து பிரார்த்தனை தான் பண்ணணும். ஏன்னா இது நம்ம கையில இல்ல. நமக்கு அவங்க வந்து பக்திக்கு வரக்கூடாதுங்கிறது நம்மளுடைய எண்ணம். அவங்களும் பக்திக்கு வரணும்னு நம்ம விரும்புறோம். ஆனா அது நம்மளுடைய லிமிட்டுக்குள்ள இல்லைன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம வந்து ஆஹ் என்ன சொல்றோம், அது விரக்தி ஆகுறதோ இல்ல அப்படின்னு சொன்னா நம்பிக்கை இழக்கிறதோ அது நம்ம பண்ண வேண்டாம். நம்ம பகவானுக்கு மேல நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். பகவான் கண்டிப்பா அதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். பவானி சேவையை கூட்டி சேவையை நாங்கள் செய்ய வேண்டும் விருப்பப்பட்டு முயற்சி எடுக்கும் போது பிறகு உடல் உபாதைகள் வந்து கொண்டிருக்கு. அப்ப அதெல்லாம் ஒரு தடங்கள் மாதிரி தானே ப்ரோ. நம்மளுடைய உடல் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து சேவையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஒரு சாக்கா வச்சு நம்ம சர்வீஸை ஸ்டாப் பண்ணாம என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரியான ஒரு சர்வீஸ் எடுத்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, நன்றி ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.
வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? எல்லாருக்கும் புரிஞ்சதா? இன்றைய வகுப்பு பிரயோஜனமானதா இருந்ததா? எஸ் ப்ரோ. தேங்க்யூ. Okay, we can end the class. So no more questions. எஸ், தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். Vanja halpatarubecha kripa sindhu padidana bhavanebhyo vaishnavebhyo namo namah. Ananda Hodi Vaishnava Vrinda ki jai, Srila Prabhupada ki jai. Hare Krishna. Thank you. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.